உங்கள் சமூகத்தில் நன்றி சொல்லுகிறோம். எல்லா வாய்களை திறந்து நன்றி சொல்லலாமா? வாய்களை திறந்து நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? அன்று சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். பயபக்தியோடு தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றேன்னு நான் பார். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றேன்னு நான் பாடுவேன். என்னால் வரை என் வாழ்விலே, என்னால் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றேன்று நான் பார். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றேன்று நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமோ, வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமோ, பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமோ, பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் என்றேன்று நான் பார். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றேன்று நான் பாடுவேன். ஆமென். நீரினில் வாழ்கின்ற யாவும் எம் நிலத்தின் ஜீவ ராசியோ, நீரினில் வாழ்கின்ற யாவும் எம் நிலத்தின் ஜீவ ராசியோ, பாரினில் பறக்கின்ற யாவும் பரணி உமை போற்றுமே. நீரினில் வாழ்கின்ற யாவும் எம் நிலத்தின் ஜீவ ராசியோ, பாரினில் பறக்கின்ற யாவும் பரணி உமை போற்றுமே. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றேன்று. அப்பா, எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரத்தின் 6ஆம் மாதத்திலே அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றேன்று. வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமோ, வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமோ, பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமோ, பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா போற்றுமே. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றேன்றும். அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீலடங்கா தேங்க்யூ ஜீசஸ் என்றேன்று நான் பாடுவேன். காட்டேனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலோ,
நாட்டினில் வாழ்கையாவும் நாதா உம்மை போற்றும். எல்லாரும் சேர்ந்து உள்ளத்து நாட்டு நாட்டினில் வாழ்கையாவும் கடும் காற்றும் பனி தோரலோ நாட்டினில் வாழ்கையாவும் நாதா போற்றுமே. இன்னிலடங்கா சோத்திர தேவா என்றென்றும் நான் பார். நன்றி ஆண்டவரே. இன்னிலடங்கா சோத்திர அப்பா பாடுவே. வாழ வயதுள்ளதோரோ மிகும் வயதால் முதிர்ந்தோர்களோ வாழ வயதுள்ளதோரோ மிகும் வயதால் முதிர்ந்தோர்களோ பாலகத்தம் வாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. வாழ வயதுள்ளனோரோ மிகும் வயதால் முதிர்ந்தோர்களோ பாலகத்தம் வாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. என்னடங்கா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க ஆண்டவரே. நீலடங்கா தேவா என்றென்று நான் பாடுவேன். நீரினில் வாழ்கையாவும் எம் நிலத்தேன் ஜீவ ராசியோ நீரினில் வாழ்கையாவும் எம் நிலத்தேன் ஜீவ ராசியோ பாரினில் பறக்கையாவும் பரணி உமை போற்றுமே. நீரி எம் நிலத்தேன் ஜீவராசியோ பாரினில் பறக்கையாவும் பரணி உமை போற்றுமே. எண்ணில் அடங்காத சோத்திரத்தை இந்த காலையில் நாங்கள் எடுக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். எண்ணிலடங்கா சோத்திர தேவா என்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்தன வைக்கு இன்னிலடங்கா சோத்திர தேவா என்று நான் பாடுவேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. நான் பாடுவேன். எங்கள் ஜீவனும் நம்பிக்கையான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த 6ஆம் மாதத்தின் இந்த முதல் காலவெளி நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த 5 மாதம் முழுதுமாய் நீங்கள் அப்பா எங்களை கண்ணின் கண்ணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை அரவணைத்து அப்பா எங்களுக்கு சுகன் ஜீவன் பலனை நீங்க கொடுத்தப்பா. இந்த 5 மாதத்தை நாங்கள் கடந்து வந்த பாதைகள் நினைச்சு பார்க்க போது எத்தனோ பிரச்சனைகள், எத்தனோ பலவீனங்கள், எத்தனோ விதமான சோர்வுகள், எத்தனோ விதமான கலக்கங்கள், எத்தனோ விதமான போராட்டங்கள் ஆண்டவரே பிசாசு எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் அவை எல்லாவற்றையும் விடுவித்து ஆண்டவரே எங்களை மீட்டு எங்களை பாதுகாத்தப்பா. இந்த ஒரு புதிய மாதத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்தீங்களே சோதர அப்பா. அந்த புதிய மாதத்துக்குள்ளே ஆண்டவர் இந்த காலவரில் அப்பா உங்களுடைய சமூகத்தில் என்னுடைய வாக்குத்தத்த ஆராதனைக்கு ஆண்டவரே எங்களை அடுத்து வந்தீங்களே சோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்துக்குள் நாங்கள் கடந்து போகவில்லை. முதல் காலவரில் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நம்ம நோக்கி நாங்கள் பார்க்கப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களை அடுத்து வந்த மேலான உங்களுடைய மற்றுள்ள இரக்கங்களுக்காய் உங்களுடைய தேவக்காமக்க சோத்திரம் ஆண்டவரே. கடந்த 5 மாதம் முழுதுமாய் அப்பா என் தகப்பன் நீர் ஆண்டவரே எங்களையும் அப்பா எங்களுடைய ஊழியத்தையும் அப்பா விசுவாச
குடும்பத்தையும் எங்க குடும்பங்களையும் ஆண்டவரே கண்ணின் கண்மணி போல காத்து பாதுகாத்து வழிநடத்தின அன்பிற்கங்களை காமக சோத்திர இந்த 6ஆம் மாதத்துக்குள் ஆண்டவர் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே இந்த மாதத்துக்கு ஏற்ற வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு என்ன நீங்க ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்களோ அது எங்களோட நீங்க பேசுவிடமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வாங்க அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகளை கொண்டு வாங்க அப்பா ஆண்டவரே. ஆராதனை மேல் பற்றுதலா இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. ஜெபம் மேல் தாகமா இருக்கிறவர்கள் நீங்க கொண்டு வாங்க அப்பா. வாக்குத்தத்த ஆராதனை மேல் தாகமா இருக்கிற நீங்க கொண்டு வாங்க அப்பா. இந்த இடத்துல நிறுத்தப்பா உங்களுடைய நாமத்தை மேம்படுத்த என் தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போது உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஆராதனை செய்ய இருக்கிறோம். ஆராதனை முழுதுமாய் உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்புங்க. ஆராதனை முழுதுமாய் வல்லமையினால் நிரப்பி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலத்தையும் கடத்த நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆரம்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாருமே நின்று இந்த காலவரிலே இந்த 6ஆம் மாதத்திலே அவரே நாம் ஆராதனை செய்யலாமா? ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கோ இயேசு ராஜாவுக்கு வாய்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி வாழ்வழிக்கோ இயேசு ராஜாவுக்கு வாய்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கு இயேசு ராஜாவுக்கு வாய்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதி கரத்தினா தாங்கி நடத்துவா. நீதி கரத்தினா தாங்கி நடத்துவா. கர்த்தரே என் மேலே எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் மேலே எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடு எல்லாம் கை தட்டி வாய் திறந்து ஆமென். Thank you Lord, thank you Jesus. வாழ்வழிக்கு இயேசு ராஜாவுக்கு வாய்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி அப்பா கோடி கோடி வாழ்வழிக்கு வாய்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் அகில படைத்தவர். அற்புதம் செய்பவர் அகில படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கோ அப்பா வாய்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கு இயேசு ராஜாவுக்கு வாய்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையே அப்பா மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கோ இயேசு ராஜாவுக்கு வாய்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கோ
தேவன் அப்பா உமக்கே நன்றி 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 அப்பா. வாய்நாள் எல்லாம் சோத்ர உண்மையே உண்மையே தேவனே உறக்க நிறைந்தவர் உண்மையே தேவனே உறக்க நிறைந்தவர் என்னை காப்பவர் உறங்குவதில்லையே என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமே ஆமே. வாழ்வழிக்கு இயேசு ராஜாவுக்கு வாய்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கு இயேசு ராஜாவுக்கு வாய்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எந்த கண்மலை காணவரே என்னை காக்கும் தேவன் நீரே ஆமே. எந்த கண்மலை காணவரே என்னை காக்கும் தேவன் நீரே. வல்லமை வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. என் உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் சேர்ந்து ஆமே பாடிடுவே. என் உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்தீர் அப்பா. 5 மாதம் நீ செய்த நன்மையை நாங்கள் எண்ணி துதிக்க இந்த காலையில் சமூகத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். திடுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை அப்பா நல்ல ஆண்டவரே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா ஆமே. பலவீன நேரங்கள் எல்லாம் தேவனை நோக்கி கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் வேலனானே எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் வேலனானே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. என் உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடு. என் ஜீவம் பிரியவரிக்கமாய் உம்மை நான் புகழ்ந்து ஆராதிப்போ ஆமே பாடிடுவே. ராஜா நீ செய்த துதித்திடுவே. ராஜா நீ செய்த எண்ணி துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே
ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் கண்ண மூடி ஆராதனை உமக்கு அப்பா. இந்த 6ஆம் மாதத்தில் ஆராதனை நாங்கள் செய்ய நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் ஆண்டவரே போற்ற நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை கொண்டாட நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய தயவை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே பிரசனத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லாரும் வாய்ட்டு வந்து பேசலாமா? ஆண்டு சமூகத்தில் பேசலாமா? அந்த 6ஆம் மாதத்தில் கர்த்தர் கடந்த 5 மாதம் முழுதுமா நம்மை காத்து வந்திருக்கிறாரு, பாதுகாத்து வந்திருக்கிறாரு, பராமரித்து வந்திருக்கிறாரு, அரவணைத்து வந்திருக்கிறாரு, ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, தேவையில சந்தித்திருக்கிறாரு. எந்த ஒரு குறையில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரு. அவருக்கு எவ்வளவு ஆராதனை செய்தாலும் போதவே போதாது, எவ்வளவு துதித்தாலும் போதவே போதாது. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் எப்போதும் மாறாத தேவனா இருக்கிறார். அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்முடைய வாயில் சொல் பெருவார்த்தைக்கு முன்பதாய் அவர் இன்னார் என்று அவர் அறிந்த தேவனா இருக்கிறார். எல்லாரும் வாயில திறந்து அவரை நாம் ஆராதனை செய்யலாம், அவரை நாம் துதிக்கலாமா? துதிக்கலாம், துதிக்கலாம். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னை, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்க அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்க அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை 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 ஆராதனை. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அன்பரீசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரீசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாள் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த அப்பா ஆண்டவரே நிமிடமும் உந்த நினைவால் வாயின் வார்த்தை எல்லாம் பிறகாய் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறகாய் மாற்ற. எல்லாம் சேர்ந்து ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆப்பா, இந்த 6ஆம் மாதத்திலே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆராதனைக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு பாத்திரரே. கைக்குள்ளா ஆராதனை ஆராதனை அன்பரீஸ் ராஜனுக்கே, ஆவியான ஆமாண்டவரே அன்பரீஸ் ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உமக்கந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே, உமக் பலியாய் இந்த ஒப்பு கொடுத்தே, ஆட்கொண்டு என்னை நடத்தோ, அபிஷேகத்தாலே நிரப்போ. ஆட்கொண்டு அப்பா, நீங்க என்னை ஆட்கொண்டு நடத்துகிற தேவன் நீங்க அப்பா. சீகத்தாலே நிரப்போ. ஆராதனை ஆராதனைக்குள்ளா. நன்றி ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழ்த்துந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆராதனை
Thank you, Jesus. ஆராதனை அன்பரீசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரீசு அப்பா ஆவியான தேவனுக்கே, தேவனுக்கே உந்தன் ஏக்கம் வெறுப்பு எல்லாம் ஏன் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் வெறுப்பு எல்லாம் ஏன் இதய துடிப்பாக மாற்றும். ஆட்களில்லா ஜெப வீர என்று எழுதோ என் ஜீவ அப்பா அப்பா பிதாவே தீரனேன்று எழு. ஆராதனை 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 ఆరాధన. எல்லாரும் கைகளை ఉయర్తి எல்லா చేతులు పైకెత్తి ప్రభు వైపు చూసి, ప్రభు ఆరు నెలలు మేమయ్యా పూర్ణ మనసుతో మిమ్మల్ని ఆరాధన చేస్తున్నామయ్యా. రాజనుకే, ஆவியான தேவனுக்கே, அன்பரீசு ராஜன், ஆவியான தேவனுக்கே, அன்பரீசு ராஜனுக்கே, ஆவியான ஆவியான தேவன். சுவிசேஷ பாரம் ஒன்று, சுவிசேஷ பாரம் ஒன்றே சுவையாக மாற. எல்லாம் சேர்ந்து சொல்லமா, பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கோ நாம சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கோ நாம சொல்ல வேண்டும். ஆராதனை எல்லாம் சேர்ந்து சொல்லவா, ஆராதனை ஆராதனை முக்கிய ஆராதனை. தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த 6ஆம் மாதத்தில் முக்கிய ஆராதனை. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆராதனை அன்பரீசு ராஜனுக்கே, ஆவியான தேவனு. அன்பரீசு ராஜனுக்கே, அன்பரீசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரீசு ராஜனுக்கே. ஆறு இந்த மாதத்தை காண, இந்த 6ஆம் மாதத்தை கண்டுகளிக்க தேவன் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். 5 மாதம் முழுதுமாக கர்த்தர் நம்மை போஷித்து, நம்மை பாதுகாத்து, நம்மை பராமரித்து, நம்மை அரவணைத்து, ஒரு குறையில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த தேவக்காய் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தை காணக்கூடாமல் எத்தனை பேர்கள் இல்லை. இந்த எத்தனை பேர் நிலைமை மோசமாய் போயிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து, தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்தித்து, இந்த 6ஆம் மாதத்துக்குள்ளே காலடி வைக்க, இந்த 6ஆம் மாதத்தின் முதல் காலவெளியிலே முதல் தேவனை பார்க்க, தேவனை ஆராதிக்க, ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ள தேவன் அழைத்து வந்த தேவக்காய் நம்ம எல்லாரும் கரணத்திற்கும் சோதரிப்போம். எல்லா வாழ்த்து நாம் சோதரிப்போம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படு, வல்ல வார்த்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேச, வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தர் என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அது கர்த்தர் நன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு
அந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் நமக்கு கிரியை செய்ய இந்த மாதம் முழுதுமாய் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாய் கர்த்தரெடுத்து பயன்படுத்த இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக ஒருவர் பாரத்தோடு செபிக்க அன்பாய் கேட்கிறேன். செபிங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. ஜபத்தை நீங்க ஆசீர்வதித்தீரே அப்பா. அந்த ஜபத்துக்கு ஆண்டவரே நீர் என்னை எங்களையும் நீர் கொண்டு வந்த அன்பு இறக்கங்களுக்காக நன்றி உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கடந்து போன 5 மாதங்களும் என் தேவனாய் கர்த்தர் அப்பா என்னையும் எங்களையும் அப்பா அருமையான உயர்கார குடும்பத்தை விசுவாசிகளும் நேசித்து பாதுகாத்து பராமரித்து ஆண்டவரே அப்பா நீ வழிநடத்தி புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிக்க நீர் செய்த பெரிய அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த மாதம் காணக்கூடாதபடி எத்தனையோ பேருக்கு நிலைமை மோசமா போனது, எத்தனையோ பேர் மண்ணுக்குள் மறைந்தார்கள். ஆனால் என் தேவனை கர்த்தர் என்னை எங்க அப்படி விடாதபடி, எங்க சபையும் ஆண்டவரே குடும்பத்தையும் விசுவாசிகள் அப்படி விடாதபடி இன்றைக்கு கூட ஜீவனோடு வைத்தீர் என்றால் ஒரு சுத்த கிருபப்பா. ஆண்டவரே நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதது உங்களுடைய சுத்த கிருபை நாங்கள் கொண்டு இருக்கிறப்பா. ஆண்டவரே 4ஆம் மாதத்திலே முதல் ஜபத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஜபத்திற்கு தடைகளை நீக்கும் ஆண்டவரே, ஜபத்திற்கு தடைகளை நீக்கும் ஆண்டவரே. தடைகளை கொண்டு வருகிற பிசாசானவரே இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம் ராஜா. நிர்மலமாக்குகிறோம். மாதம் முழுவதும் இந்த முதல் நாள் முழுவதும் அருமையான உயிர் சொன்னது போலப்பா இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் தந்தீரோ இந்த மாதம் முழுவதும் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே எங்களை வழியில நீ நடத்த வேண்டுமா சோதரிக்கிற ராஜா. ஆசீர்வாதங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு என்ன குறித்து எங்களை குறித்து அருமையான ஆண்டவரே வார்த்தைகள் அருமையான தேவ உயிர் மூலமாக என்ன பேச போகிறீர்களோ அந்த வார்த்தைகள் எனக்கும் எங்களுக்கும் அந்த பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் எங்களை உயிர்ப்பிக்கட்டும், இந்த மாதம் எங்களை வழிநடத்த ஆண்டவரே. இந்த மாதம் தேவ சந்தையும் ஆண்டவரே நாங்கள் உண்மையுள்ள மகனாக மகனாக ஆண்டவரே உங்களை பணிவிடை செய்கிற பிள்ளைகளாக இருக்க நீர் உதவி செய்ய, பெரிய காரியங்களை செய்ய அப்பா. நீ பெரியவர், நீ பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே. அப்ப ஒரு விஷயம் கூட அப்பா இன்னைக்கு நாங்க நிற்பது நிர்மூலமாகாதது உம்முடைய கிருபை ஆண்டவரே. எங்களுடைய பலமோ எங்களுடைய பராக்கிரமம் அல்ல ஆண்டவரே, சுத்த கிருபையின் மேலே இன்னைக்கு ஜீவனோட வைத்து இப்படியாக பரிசுத்தமான ஆலயத்திலே அருமையான உயிர்கள் மத்தியிலே எங்களை நீ கொண்டு வந்தீரே. உங்க கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கோ, ஆசீர்வாதங்க மாற்றுங்கோ. மீதான நேரத்தில் கூட தேவ கிருபை என்னோட எங்களோட இருக்கட்டும். ஆசீர்வாதங்க மாற்றுங்கோ. துதிகரமையாக கனப்படுத்துகிறோம், துதிகர மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் சத்தமா கரம் தட்டி ஆமென். உட்காரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. கூடுதல் அவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற இனிய நாமத்திலே கூடி சேர் வச்ச மெந்திரகிரி பிரபு இயேசு கிறிஸ்து நாமம் பேரடா. இந்த 6ஆம் மாதத்தின் முதல் காலவெளியிலே 6 நெல்லில மொட்டமொட்டி உதயகால என் உள்ளத்தின் ஆழ்த்தின் அன்பின் ஸ்தோத்திரத்தையும் அன்பின் வார்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ఉదయకాలములో కృతజ్ఞతలు వందనములు తెలియజేసుకొనుచున్నాం. கர்த்தர் நல்லவர், ప్రభు మంచివారు, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ఆయన కృప నిరంతరం ఉండును. கர்த்தர் நல்லவர், ప్రభు మంచివారు, அவர் நேற்றும் இன்றும் மீண்டும் மாறாத தேவன். அவர் నాయుడు రేఖరీతిగా ఉన్న దేవుడు. பாருங்க, கர்த்தர் இந்த 6ஆம் மாதத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டாரு. చూడండి ప్రభు 6వ నెలలో మనం తీసుకొని వచ్చారు. பாதி வருஷத்துக்குள்ள வந்துட்டோம். సగము సంవత్సరానికి వచ్చాం. கடந்த ஒரு வாரமாய் ஊழியத்திலே గత వారం పరిచర్యలో இருக்கறதுனால இன்னைக்கு பிசாசு தொண்டையை பிடித்து வச்சிருக்கான். గత వారం అంతా పరిచర్యలో ఉన్న అపవాది గొంతును జిచ్చేసా. నైట్ 12 மணி ஆனது வீட்டுக்கு வர. రాత్రి 12 గంటలకు వచ్చింది ఇంటికి వచ్చుటకు. தூங்க கூட இல்லை, నిద్రించలేదు. 3 நாளாய் இந்த சரீரத்திலே சில பலவீனங்கள். 3 రోజులు సేవకుల యొక్క శరీరంలో బలహీనత. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நான் ஊழியத்தை விடவில்லை. అటువంటి పరిస్థితులు కూడా పరిచర్యను విడిచిపెట్టలేదు. ஏனால் நான் போகலனா అయ్యగారు వెళ్ళకపోతే அது சரி இருக்காது, అక్కడ సరిగా ఉండదు. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட கர்த்தர் இன்றைக்கு என்னை நிற்க வைத்திருக்கிறார். అటువంటి పరిస్థితులు కూడా ఈ దినం 6వ నెలలో నిలబెట్టారు. நேற்று தினத்து கூட என் தாயார்கிட்ட சொன்னேன். నిన్న దిన తల్లి గారి దగ్గర చెప్పారు, எனக்கு ரொம்ப பலவீனமா இருக்கிறது, శరీరంలో బలహీనత ఉంది, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறது, చాలా అలసిపోయాను. ஆனால் எங்க தாயார் சொன்னாங்க, ఆయన తల్లి గారు చెప్పారు, நீ தங்காலுக்கு போகாத, తంగాలకు వెళ్ళొద్దు, அவங்க போட்டாடின்னு వారు వెళ్ళని అన్నారు. நான் சொன்னேன், இல்ல అయ్యగారు చెప్పారు, లేదు போலேன்னா அது நல்லா இருக்காது, నేను వెళ్ళకపోతే బాగుండదు. ஆனால் கர்த்தர் தேவ பலனை எனக்கு கொடுத்து ఆయన దేవుడు మంచి బలాన్ని இன்றைக்கு கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார். ప్రభు నిలబెట్టాడు. கரங்களை வைத்து ஒரு அலையிலே சொல்லலாமா? చేతుల పైకి తల్లిలో చెప్తాము, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் இந்த
இந்த மாதத்தை நேசித்து ప్రభు యేసుక్రీస్తు 6వ నెలలో ప్రేమించి கர்த்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ఈ వాగ్దానమును 2 வாரத்துக்கு முன்பதாக கர்த்தர் கொடுத்துட்டார். 2 వారానికి ముందే ఇచ్చారు. நான் 2 வாரத்துக்கு முன்பதாக கர்த்தர் சமூகத்தில் நான் ஜெபித்தேன். 2 వారాలకు ముందు దేవుని సమూహంలో ప్రార్థించాను. ஆண்டவரே, ప్రభువా, ஒரு புதிய மாதம் வரப்போகிறது. నూతన నెల రానయ్యుంది. அந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தை ఆ నూతన నెల వాగ్దానపు మాటలు எங்களுடைய சபைக்கும் మా సంఘానికి, எங்களுடைய சுவாச குடும்பங்களுக்கும் విశ్వాస కుటుంబాలకు எங்களுக்கு நீங்க பேச போறீங்க அப்பா మీరు ఏమి మాట్లాడబోచున్నారు அப்படின்னு நான் சொல்லி பேசபோது అని మాట్లాడేటప్పుడు வேதத்திலே వేద పఠనంలో தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா, ఆ ప్రవర్త విషయంలో పెద్దది యేసయ్య ప్రవర్త. சங்கீதம் ஏசாயா యేసయ్య 65ஆம் அதிகாரம் 65వ అధ్యాయము 24ஆம் வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். 24వ వాక్యాన్ని ప్రభు ఇచ్చారు. இப்போ அந்த வார்த்தையை நான் வாசிக்க நான் போகிறோம். ఆ వాక్యాన్ని మనం చదువుకుందాం. ஏசாயா 65ஆம் அதிகாரம் நான் உங்களுக்கு போன மாதமே சொல்லிட்டேன். గత వారమే చెప్పాను. வாசிக்கும் போது முத்தம் வைத்து வாசிங்க. చదివి ఎత్తి చదువుకుందాం. உங்க எல்லாம் உங்க பைபிள் வசனத்தை எடுத்துக்கங்க எல்லாரும். దయచేసి అందరూ இல்லைங்க, బైబిల్ இல்லைங்க, எல்லாம் తీయండి. ஒரே மூட்டை ஓய்ங்க எல்லாரும் అందరూ తీయండి. முத்தம் வைத்து ஏன்னா புது மாதம் வந்திருக்கிறோம். ఎందుకంటే నూతన నెల వచ్చి ఉన్నది. இப்போ வாசிங்க. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே அப்பொழுது அவர்கள் இல்ல அங்க அவர்கள் நான் சொல்லுங்க. அப்பொழுது நான் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். நான் பேசும்போதே அவர் கேட்பார். ஹல்லேலூயா. హల్లెలూయా. எல்லாம் சத்தமா ஹல்லேலூயா. హల్లెలూయా. தெலுங்குல வாசிங்க. தெலுங்குல వేడుకనకు మునుపు ఉత్తరమిచ్చుదును, మనవి చేయుచుండగా నేను ఆలకించుదును. హల్లెలూయా. హల్లెలూయా. ஆண்டவர் பாருங்க, ప్రభులు వారు చూడండి, நம்ம என்ன கேக்குறோமோ మనం ఏది అడుగుచున్నామో அந்த வார்த்தை சொல்லு வராத்துக்கு முன்ன ఆ మాటలు రాక మునుపే கர்த்தர் என்னவா அறிந்திருக்கிறாரா. ప్రభు తెలుసుకున్నాడు. இந்த 6ஆம் மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, 6వ నెలలో ప్రభులు వారు చెప్తాడు, உன் இருதயத்தில் இருக்கிற காரியம் எனக்கு தெரியும். నీ హృదయంలో ఉన్న కార్యములు నాకు அது తెలుసు. நீ கேட்க போகிற, మీరు అడగబోతావు. அது நீ வாயில வார்த்தை வராத்துக்கு முன்பதாய் నోటిలో మాటలు రాక మునిపే நான் அதை அறிந்திருக்கிறேன். నేను వాటిని తెలుసుకున్నాను. இரண்டாவது என்ன செய்யறாரா, ఏం చేస్తాడంట? அதை కర్తர் என்ன செய்யறாரா, అది ప్రభులు ఏం చేస్తాడు? நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். నెరవేర్చే దేవుడే ఉన్నాడు. இந்த 6ஆம் மாதம் ஜூன் மாதம் 6వ నెల జూన్ నెలలో பாதி வருடத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். సగము సంవత్సరానికి వచ్చాం. இந்த பாதி வருடத்துக்கு கர்த்தர் சொல்றாரு, సగము నెలలో సంవత్సరం ప్రభు చెప్తాడు. இந்த 6ஆம் மாத சூழ்நிலை எல்லாருக்குமே தெரியும். 6వ నెల పరిస్థితి అందరికీ ஒரு తెలుసు. பெரிய ஒரு சோதனையான ஒரு மாதம். ఆ మంచి శోధన కలిగిన నెల. எல்லாமே ஸ்கூல் ரீஓபன். అన్ని స్కూల్స్ రీఓపెన్ అవుతాయి. அநேக குடும்பங்களிலே பிள்ளைகளை குறித்து சில பாரங்கள், అనేక కుటుంబాల పిల్లల గురించి భారాలు, அநேக காரியங்கள் இருக்கிறது, అనేక కార్యములు ఉన్నది, அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. అనేక సమస్యలు ఉన్నవి. இங்க ஆண்டவர் சொல்றாரு, యేసయ్య వారు చెప్తారు, முதல் காலவெளியிலே మొట్టమొదటి ఉదయకాలమున உன் வாயிலே சொல் பிரவாத்துக்கு முன்பதாய் నీ నోటిలో మాటలో ప్రవేశింపక நீ మునుపు என்னை என்ன கேட்ப என்றுதான் நினைக்கிறது முன்பதாய் నువ్వు ఏది అడుగుతావని తలంచ ముందే அதை நான் அறிந்து விட்டேன். నేటి నేను గ్రహించాను. இரண்டாவது சொல்றாரு, రెండవదిగా చెప్తాడు, அதை நான் அறிந்தது மாத்திரம் அல்ல, వాటిని నేను తెలుసుకున్నది మాత్రము அதை కాదు, நான் நிறைவேற்றுவேன். వాటిని నేను నెరవేర్చుదును. எல்லாரும் கரங்களை வைத்தவர்களே சொல்லுங்க. అందరు చేతుల పైకి హల్లెలూయా. இந்த ஜூன் மாதம் జూన్ నెలలో தேவாதி தேவன் இந்த காலவெளியிலே பேசுகிற சத்தியம், దేవాది దేవుడు మాట్లాడుతున్న సత్యము, அதை நான் நிறைவேற்றுவேன். వాటిని నెరవేరుస్తాను. இங்க பாருங்க, அருமையான இந்த சத்தியம், చక్కటి అందమైన సత్యము. இந்த வார்த்தை ஒரு தீர்க்கதரிசன ஒரு வார்த்தை. ఈ మాటలు ఒక ప్రవర్త కలిగిన మాటలు. வேத புத்தகத்திலே பெரிய தீர்க்கதரிசி எது என்றால் ஏசாயா தீர்க்கதரிசி ఆ தான். వేద పఠనంలో పెద్ద ప్రవర్తన యేసయ్య ప్రవర్తనే. இந்த ஜூன் 1ஆம் மாதம் జూన్ 1వ నెల தீர்க்கதரிசன வார்த்தையாய் கர்த்தர் பேசுகிறார். ప్రవర్త మాటలుగా మాట్లాడుచున్నాడు. பாருங்க எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ఆశ్చర్యమైన కార్యము. நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்துதான் கர்த்தர் మన பேசுகிறார். పరిస్థితులను ఎరిగిదా మాట్లాడతాడు. நம்முடைய பாரங்களை அறிந்துதான் கர்த்தர் మన பேசுகிறார்.
భారములు ఎరిగి మాట్లాడతాడు. நம்முடைய வேதனை அறிந்துதான் கர்த்தர் பேசுகிறார். మన వేదనలు ఎరిగి మాట్లాడతాడు. கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. దేవుని చూపుకు మరుగైనది ఏదీ లేదు. கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. దేవుని చూపుకు మరుగైనది ఏదీ లేదు. சகலமும் அறிகிற தேவன், సకలము ఎరిగిన దేవుడు, சகலமும் தெரிந்த தேவன், సకలము తెలిసిన దేవుడు. இன்னைக்கு நீ நான் நினைக்கிறோம் నీవు అనుకుంటావు என்னுடைய காரியம் யாருக்கு புரியும், నా కార్యం ఎవరికి అర్థమవుతుంది, என்னுடைய வேதனை யாருக்கு புரியும், నా వేదన ఎవరికి తెలుసు, என்னுடைய கண்ணீர் யாருக்கு புரியும், నా కన్నీటి ఎవరికి என் అర్థమవుతుంది, பிரச்சனை யாருக்கு புரியும். నా సమస్య ఎవరికి అర్థమవుతుంది, யாருக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் ఎవరికి అర్థమైన అర్థం కాకపోయినా தேவனுக்கு புரிந்திருக்கிறது. దేవునికి తెలిసి ఉన్నది. சங்கீதம் కీర్తనలు 91 சங்கீதம் కీర్తనలు 91వ 15 வசனம் இப்படியா பேசுகிறார். ఇలా మాట్లాడతాడు. சீக்கிரமா வாசிங்க. சங்கீதம் 91:15. కీర్తనలు 91:15. అతడు నేను అక్కడ చదవండి. నేను మొరపెట్టగా నేను మొరపెట్టగా నేను అతనికి ఉత్తరం ఇచ్చేదను. నేను దేవునికి మొరపెట్టగా దేవుడు నాకు ఉత్తరం ఇచ్చును. హల్లెలూయా. హల్లెలూయా. தமிழ வாசிங்க. நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். அவர் எனக்கு மறு உத்தரவு அருள் செய்வார். ஹல்லேலூயா. హల్లెలూయా. இந்த 5 மாதமா நீ நோக்கி கூப்பிட்ட காரியம் வேற. 5 నెలలు మనం మొరపెట్టిన కార్యం వేరే. இந்த 6ஆம் மாதம் நோக்கி கூப்பிடுற காரியம் வேற. 6వ నెలలో మొరపెట్టినది వేరే. இந்த 6ஆம் மாதம் தீர்க்க தரிசனமாய் பேசுகிற வார்த்தை. 6వ నెల తీర్క ప్రవర్తవసనంగా మాట్లాడే సంగీతకారన్ சொல்கிறார், కీర్తనకారుడు అంటాడు, நான் அவரை నోకి கூப்பிடுவேன், నేను అతనికి మొరపెట్టాను, அவர் நிச்சயமா எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார், నిజంగా నాకు ఉత్తరం ఇస్తాడు, அவர் நிச்சயமா எனக்கு பதில் கொடுப்பார், ఆయన నిత్యముగా నాకు బదులిస్తాడు, நிச்சயமா என் தேவையை கர்த்தர் சந்திப்பார், నిత్యముగా అవసరం దర్శిస్తాడు, நிச்சயமா கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். తప్పకుండా నా జీవితంలో కార్యము సఫలపరుస్తాడు. எப்போது வாய்க்க பண்ணுகிறார்? ఎప్పుడు సఫలపరుస్తాడు? நான் నేను அவரை நோக்கி கூப்பிடும் போது ఆయనకు నేను నిజముగా మొరపెట్టేటప్పుడు கர்த்தர் என் தேவையை என்ன செய்யறாரு? ప్రభు నా అవసరతలను சந்திக்கிறார். దర్శిస్తాడు. கர்த்தர் என் ஜெபத்தை என்ன செய்யறாரு? దేవుడు నా ప్రార్థనను கேட்கிறார். ఆలకిస్తాడు. கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. దేవుని చూపులకు మరుగైనది ఏదీ లేదు. எசேயா தீர்க்கதரிசியை படிச்சோம். నా యేసయ్య ప్రవర్తన చదివాం. என்ன படிச்சோம்? ఏం చదివాం? உன் வாயிலே నీ నోటిలో இன்ன காரியம் சொல் பிரவாகத்துக்கு முன்பதாய் ఏ కార్యము నోటి రాక మునిపే அதை நான் அறிந்தேன், వాటిని తెలుసుకున్నాను, அதை நான் செய்ய போகிறேன். అది చేయబోతాను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க எவ்வளவு மகத்துவமான தேவன் நம்முடைய ஆண்டவர். మహత్వ కలిగిన దేవుడు. இந்த 5 மாதம் ஒரு விஷயம் நீங்க நினைச்சு பாருங்க. 5 నెలలు ఒకసారి తిరిగి చూడండి. எத்தனை சோதனைகள் பிசாசு கொண்டு வந்து అనేక శోధనలు అపవాది తీసుకొని ஊழியத்துல சரி, పరిచర్యల కానీ, விசுவாச குடும்பத்துல சரி, విశ్వాస కుటుంబంలో కానీ, ஊழியக்கார குடும்பத்துல சரி, సేవకుల కుటుంబంలో இந்த இடத்துல நின்று யாருமே என் வாழ்க்கையில சோதனை இல்லைன்னு சொல்லவே முடியாது. నిలబడి ఎవరు శోధన లేదని చెప్పలేరు, பிரச்சனையே எனக்கு வரலன்னு சொல்லவே முடியாது. సమస్య రాలేదని చెప్పలేరు. எல்லாரும் பிரச்சனை அனுபவித்து தான் வந்திருக்கிறோம். అందరూ సమస్యలు అనుభవించి వచ్చాం. அந்த பிரச்சனை மேற்கொண்டுதான் இன்று இந்த 6ஆம் மாதத்துக்குள் காலவெளியில வந்திருக்கிறோம். ఆ సమస్యలు ఎదుర్కొని 6వ నెల ఉదయ కాలంలో இங்க சங்கீதக்காரன் இப்படியா பேசுகிறார், కీర్తనకారుడు ఇలా చెప్పుచున్నాడు, நீ எனக்கு கூப்பிடும் போது నీవు నాకు మొర్ర పెట్టేటప్పుడు நான் என்ன செய்வேன்? నేనేం చేస్తాను? உனக்கு நான் மறு உத்தரவு கொடுப்பேன். నేను ఉత్తరం ఇచ్చేదను. யாருங்க மறு உத்தரவு கொடுக்கிறது? ఎవరు మరు ఉత్తరం ఇచ్చేది? யோசிங்க தேவ பிள்ளையே, ఆలోచించిన ప్రియమైన இந்த వాళ్ళ, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் தான் மறு உத்தரவு கொடுக்கிறார். ఆకాశ భూమిని కలుగజేసిన దేవుడు మనకు ఉత్తరం ఇస్తాడు. ஏசாயா 30:19 சொல்றாரு. యేసయ్య 30:19 చెప్తుంది. ஏசாயா 30ஆம் அதிகாரம் యేసయ్య 30వ అధ్యాయము 19ஆம் வசனத்தை வாசிங்க. 19 చదువుకుందాం. சீக்கிரமா வாசிங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமா இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அந்த மைக் அங்கே கொடுத்துரு தம்பி, அங்கே கொடுத்துரு. இனி பாருங்க, ఇక్కడ చూడండి, இந்த முதல் கால வேளையிலே మొట్టమొదటి ఉదయ இந்த కాలం 6ஆம் மாதத்திலே 6వ నెలలో இனி நீ அழுது கொண்டிராய். ఇక నీవు కన్నీళ్లు విడువవు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மகிழ்ச்சி இல்லைங்களா பிரதர் சிஸ்டர்? సంతోషం లేదా బ్రదర్ இந்த సిస్టర్? வார்த்தை என் உள்ளத்தில் பட்டோன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ఈ இருக்கு. మాటలు విని హృదయం தெலுங்குல வாசிங்க, தெலுங்குல வாசிங்க.
சீக்கிரமா வாசிங்க, தெலுங்குல வாசிங்க. సియోనులో యెరూషలేములోనే సీయోనులో యెరూషలేములోనే ఒక జనము కాపురముండెను. కాపురముండెను. జనమా ఏ మాత్రము కన్నీళ్లు విడవవు. ఏ మాత్రము కన్నీరు విడవవు. எல்லா கை தட்டலாமா? అందరూ చప్పట్లు కొడదాం. எல்லா சத்தமா கை தட்டலாமா? అందరూ చప్పట్లు కొడదాం. பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. ఎంత చక్కటి అందమైన వాగ్దానం. உன் கண்ணீரை கர்த்தர் பார்த்திருக்கிறார் பிரதர். కన్నీళ్లు ప్రభు చూశాడు. சிஸ்டர் உன் கண்ணீரை பார்த்திருக்கிறார் சிஸ்டர். కన్నీళ్లు చూశారు. அதனால தான் சிஸ்டர் சொல்றாரு, అందును బట్టి చెప్తాడు, உன் வாயிலே சொல் பிறவார்த்துக்கு முன்பதாய். నీ నోటిలో మాట రాక మునుపే. யாருங்க சொல்ல முடியும்? ఎవరు చెప్పగలరు? யாரால சொல்ல முடியாது. ఎవరును చెప్పలేరు. நான் சொல்ல முடியுமா? నేను చెప్పగలనా? பிரதர் மணி என்ன சொல்றாரு அதுக்கு முன்ன என்ன சொல்ல முடியுமா? బ్రదర్ మనీ ముందు ఏం చెప్తాడు? அவர் சொல்ல வராரு, అది చెప్పుటకు వస్తాడు. ஆனா அவர் வாயில சொல்லல. ఆ నోట్లో చెప్పలేదు. ஆனா இங்க வேதத்துல நான் படிக்கிறோம், వేద పట్ల చెప్తున్నా ஆண்டவர் சொல்றாரு, ప్రభు చెప్తాడు, நீ என்ன என்கிட்ட இனி என்ன பேச வர, నువ్వు నా దగ్గర ఏం మాట్లాడటకు వస్తావు, உன் குறை என்ன சொல்ல வர, నీ కొరత ఏమి చెప్పుటకు వస్తావు, அது நீ சொல்லு. வாயில வர்றதுக்கு முன்பதான் నోటిలో మాటలు రాక మునిపే அதை நான் அறிந்து விட்டேன். వాటిని నేను తెలుసుకున్నాను. ரெண்டாவது சொல்றாரு, రెండవదిగా చెప్తాడు, அதை நான் நிறைவேற்றி விட்டேன், వాటిని నెరవేర్చేసాను, அதை நிறைவேற்ற போகிறேன். అది నెరవేర్చబోతాను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இங்க ஏசாயா 30:19 பாருங்க, యేసయ్య 30:19 இனி நீ அழுது கொண்டு ஈராய். ஹல்லேலூயா. ఇక మీద నువ్వు ఏడవవు. நம் கண்ணீரை காண்கிற தேவன், మన కన్నీటిని చూచే దేవుడు அவர்தாங்க நம்முடைய கண்ணீரை காண்கிற ఆయన தேவன், మన కన్నీటిని చూచే நம்முடைய దేవుడు, வேதனை காண்கிற தேவன். ఆయన వేదన చూచే దేవుడు. அந்த காலத்துல அருமையான ஒரு பாடலை ఆ பாடிருக்கிறார். కాలంలో చక్కటి పాట పాడారు. என்ன பாடல் தெரியுமா? ఏమి పాట తెలుసా? என் இதயம் யாருக்கு నా தெரியும், హృదయం మరి ఎవరికి என் తెలియదు, வேதனை யாருக்கு నా புரியும், వేదన ఎవరికి అర్థం என் தனிமை, ఒంటరి என் சோர்வுகள் నా సొమ్మిసిల్లు யார் என்னை ఎవరును தேற்றுவா, ఎవరు ఓదార్స్తారు, யார் என்னை தேற்றுவா, ఎవరు ఓదార్స్తారు, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். ஹல்லேலூயா. யார் என்னை தேற்றக்கூடும் என்றால் ఎవరును ఓదార్చలేరు. சியோனிலிருந்து, సియోనులో నుండి, பரலோகத்திலிருந்து పరలోకము నుండి ஒருவர் நமக்கு இருக்கிறார். ఒకరు మనకున్నారు. அந்த ஒருவர் தான் ஆண்டவராகிய இயேசு. ఆ ఒక్కడే ప్రభైన యేసుక్రీస్తుల இந்த 6ஆம் மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, 6వ నెల ప్రభు ஓ చెప్తాడు, தேவ பிள்ளையே, ఓ దైవ జనాంగమా, இனி நீ அழுது கொண்டு இராய். ఇక మీదట నువ్వు ఏడవవు. ஒரு விஷயம் உன்னை நீ யோசித்து பாரு, నిన్ను ఒక్కసారి పరిశోధించు. எத்தனை பேர் அழுது ఎంతమంది కన్నీళ్లు విడిచారు? நான் அழுதிருக்கிறேன், నేను ఏడ్చాను, நான் அழுதிருக்கிறேன், నేను ఏడ్చాను. என் சூழ்நிலைக்கு நினைத்து நான் அழுதிருக்கிறேன், పరిస్థితిని బట్టి ఏడ్చాను. இந்த காரியங்கள் நினைத்து நான் அழுதிருக்கிறேன். కార్యములు తలంచుకొని நான் ఏడ్చాను. அழுதது என் குடும்பத்தில் யார்கிட்ட நான் சொல்லவில்லை, ఏడ్చినది మా కుటుంబం ఎవరికి తెలియదు. என் மனைவி கிட்ட நான் నా சொல்லவில்லை, భార్యకి చెప్పలేదు, என் தாயார் கிட்ட நான் சொல்லவில்லை, తల్లికి చెప్పలేదు, என் பிள்ளைகள்கிட்ட நான் మా சொல்லவில்லை. పిల్లలకు చెప్పలేదు. ஏன்னா என் மனைவி கிட்ட சொன்ன அது தீர்வு நான் காண முடியாது, ఒకవేళ మా భార్య చెప్తే దాని ఫలితం என் చూడలేదు. தாயார் கிட்ட நான் சொன்ன அது தீர்வு நான் காண முடியாது, ఒకవేళ తల్లి చెప్తే అది పరిష్కారం என் చేయదు. பிள்ளைகிட்ட சொன்ன அது தீர்வு நான் காண முடியாது, పిల్లలకు చెప్తే దానికి పరిష్కారం என் రాదు. நண்பர்கிட்ட சொன்ன அந்த தீர்வு நான் காண முடியாது. స్నేహితులు చెప్తే దాని పరిష్కారం లేదు. ஆனால் ஒருவர்கிட்ட நான் அழுது நான் பேசுவேனானால் ఒకరి దగ్గర ఏడ్చి మాట్లాడినైతే அந்த தேவன் இன்றைக்கு பேசுகிற வார்த்தை, ఆ దేవుడు మాట్లాడుచున్న ஓ మాట, தேவ பிள்ளையே, ఓ దైవ కుమారుడా, ஓ என்னுடைய மகனே, ఓ నా కుమారుడా, ஓ என்னுடைய மகளே, ఓ నా కుమార్తె, உன் வாயில் சொல் பிறவாதுக்கு முன்பதா నోటి మాటలు రాక మునిపే நான் இன்னும் நீ சொல்ல போறேன்னு நான் அறிந்து கொண்டேன். నువ్వు ఏమి అడగబోతావో తెలుసుకున్నాను. உன் வாயில் சொல்
నీ నోటి మాటలు நீ என்ன காரியம் நீ பேசுற, ఏ కార్యం మాట్లాడు, எனக்கு என்ன காரியம் நீ சொல்ல போகிற, ఏ కార్యం చెప్పబోతావు, எல்லாவற்றையும் நான் அறிந்து అన్నిటిని ఎరిగి உனக்கு நான் என்ன செய்யறேன், నీకు నేనేం చేస్తాను, வானத்திலிருந்து உனக்கு நான் உதவி செய்கிறேன். ఆకాశము నుండి సహాయం చేస్తాను. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்துல நமக்கு உதவி. ఆకాశ భూమిని కలుగజేసిన సహాయము. இங்க பாருங்க, యేసయ్య தீர்க்கதரிசி యేసయ్య ప్రవక్త యేసయ్య 41 அதிகாரம் యేసయ్య 41 17 வசனத்துல சொல்றாரு. 17 చెప్తాడు. சீக்கிரமா நான் வாசிக்கிறோம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் என்னங்க, சிறுமையும் எளிமையுமானவர்கள் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி கண்ணீரை தேடி அது கிடையாமல் கடியாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது நாவு தாகத்தால் வறண்ட போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. తెలుగులో వాసింగ. దీన దరిద్రులు నీళ్లు వెతుకుచున్నారు, నీళ్లు దొరకక వారి నాలుక దప్పి చేత ఎండిపోవచ్చున్నది. యెహోవా అను నేను వారికి ఉత్తరం ఇచ్చేదను. ఇశ్రాయేలు దేవుడినైన నేను వారిని విడనాడను. హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. இங்க பாருங்க, ఇక్కడ చూడండి தேவன் என்ன சொல்றாரு, ప్రభు ఏం చెప్తాడు, நீ சரி சகல ஆசீர்வாதத்துக்காக நீ தேடி போவா, సకల ఆశీర్వాదము వెతికిపోతావు. இந்த பூமியில இருக்கிற மனிதர்கள் భూములు ఉంటే మనుషులు நம்பி நீ தேடி போனா ఆ మనుషులను నమ్మి వెతికితే ஒரு பிரயோஜனமும் இல்ல, ఏ ప్రయోజనం లేదు, ஒரு ఆశీర్వాదமும் இல்ல. ఏ ఆశీర్వాదం రాదు. தேவனை நம்பி நீ தேடி வருவாயானால், దేవుని నమ్మి వెతికి వచ్చినట్టయితే ஆண்டவர் சொல்றாரு, ప్రభు చెప్తాడు, என்ன செய்வேன், நானு ఏం చేస్తాను, அவருடைய காரியத்தை நான் வாழ்க்கை பண்ணுவேன், వారి కార్యములు సఫలము చేస్తాను, அவருடைய காரியத்தை நான் வெற்றியாய் நான் மாற்றுவேன். వారి కార్యాన్ని విజయవంతముగా చేస్తాను. இன்னைக்கு யோசித்து பார் தேவ பிள்ளை, ఆలోచించండి దైవ జనాంగమా. இந்த 5 மாதம் உன் வாழ்க்கையில நடந்த காரியம் யோசித்து பார். 5 నెలల జీవితం జరిగిన కార్యం ఆలోచించండి. இந்த 5 மாதம் உன் வாழ்க்கையில நடந்த பிரச்சனை யோசித்து பார். 5 నెలల జరిగిన సమస్యలు ఆలోచించండి. எல்லாருக்குமே தெரியும், అందరికీ తెలుసు, எல்லாருக்குமே புரியும், అందరికీ అర్థమవును. உன் சூழ்நிலை உனக்கு தெரியும், నీ పరిస్థితి నీకు తెలుసు, என் தேவனுக்கு தெரியும். నా దేవునికి తెలుసు. எத்தனை கண்ணீர், ఎంత కన్నీటి, எத்தனை வேதனை, ఎన్ని వేదనలు, எத்தனை பிரச்சனை, ఎన్ని సమస్యలు, எத்தனை போராட்டம், ఎన్ని పోరాటాలు, எத்தனை பள்ளங்கு, ఎన్ని బిడ్డలు, எத்தனை மேடுகள், ఎన్ని బెల్లలు, அதெல்லாம் கடந்துதான் இந்த காலையிலே கர்த்தருடைய சமூகத்தை வந்திருக்கிறோம். అన్ని గతించి ఉదయ కాలంలో వచ్చి ఉన్నాం. ஆனால் இதெல்லாம் கடந்து வந்து காரியத்தை கர்த்தர் பார்த்து ఇవన్నీ గతించి కాలంలో తిరిగి இந்த காலையில சொல்றாரு, ఉదయ కాలంలో చెప్తాడు, உன்னை நான் என்ன செய்ய போகிறேன், నేను ఏం చేస్తాను, உன் காரியத்தை நான் நிறைவேற்ற போகிறேன், నీ కార్యాన్ని నెరవేరుస్తాను, உன் காரியத்தை நான் நிறைவேற்ற போகிறேன், కార్యాన్ని నెరవేరుస్తాను, உன் காரியத்தை நான் சக்சஸா மாற்ற నీ போகிறேன். కార్యాన్ని సఫలపరుస్తాను. பாருங்க, இப்ப ஏசாயா நாம் படிச்சோம், యేసయ్యలో చదివాము. அதே 55:6 சொல்றாரு. అదే 55:6 ஏசாயா చెప్తాడు. 55:6 55:6 சீக்கிரமா வாசிங்க. 55:6 55 எஸ். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாய் இருக்கையில். ஆமாங்க, இன்னைக்கு பாருங்க எத்தனை பேரு இருங்க, அங்கே இருங்க சிஸ்டர், సిస్టర్, அவரை தேடுங்க, ఆయన వెతుకుడి. நீங்க எல்லாம் வாஞ்சியா கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கீங்க. మీరందరూ వాంఛ కలిగి వచ్చి ఉన్నారు. கர்த்தர் உங்களை மென்மேலமாய் ஆசீர்வதிப்பார். ప్రభు మరి బహుగా ఆశీర్వదించి. நிறைய விசுவாசி தேடுகிற அனுபவம் இல்ல, అనేక విశ్వాసులు వెతికే అనుభవం లేదు. எப்படி அவர்கள் விசுவாசின்னு சொல்ல முடியும், ఎలా విశ్వాసాలను చెప్పగలము, எப்படி அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டா சொல்ல முடியும், యేసుని అంగీకరించని ఎలా చెప్పగలము. பாருங்க, கர்த்தரே திரும்ப வாசிங்க சிஸ்டர் அந்த வார்த்தையை, கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரையே தேடுங்க. அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. తెలుగులో చదవండి. యెహోవా మీకు దొరుకు కాలమునందు ఆయనను వెతుకుడి. ఆయన సమీపములో ఉండగా ఆయనను వేడుకొనుడి. హల్లేలూయా, హల్లేలూయా. அவர் எப்படியா இருக்கிறாரு, ఆయన ఎలాగున్నాడు, எங்க தூரமா இல்ல, ఆయన దూరంగా లేరు.
లేరు, வெகு தூரமா இல்ல, మరి దూరముగా లేదు, அவர் நம் அருகிலே ఆయన இருக்கிறார். మన ప్రక్కన இப்போது நம் அருகிலே கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக் మన கொண்டிருக்கிறார். ప్రక్కన మన మాటలు వినుచున్నాడు. நம்ம அருகில் இருக்கிறதால தான் அவர் சவாலா சொல்றாரு. ప్రక్కన ఉండి సవాలుగా என்ன చెప్తాడు, சவாலா சொல்றாரு? సవాల్ చేస్తాడు. நீ இனி என்ன செய்ய மாட்ட, அழு, ఇక నీవు కన్నీళ్లు, உன்னுடைய கண்ணுல தண்ணியே வராது, నీ కంట్లో నీళ్లు రాదు, இனி நீ அழுதது ఇక ఏడ్చినది போதும், చాలు, இனி அழுதது போதும். ఏడ్చినది அதனால చాలు. பக்தன் சொல்கிறார், మొదటి భక్తుడు, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு, உங்க கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு, உங்க கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, நம் இயேசு கைவிட மாட்டார். எல்லாம் கை தட்டி பாடலாமா? கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலைகள் மறைந்து விடும். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் இந்த 6ஆம் மாதத்தில் புதிய காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில் செய்ய போகிறார். கர்த்தர் இந்த 6ஆம் மாதத்தில் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய உன் அருகிலே கர்த்தர் இறங்கி விட்டார். ஆமென், ஆமென். இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிட, ஆமென், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க எல்லாம் மறைந்து விடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ள தாங்குகிறார். நொறுங்குண்ட அப்பா, நொறுங்குண்ட இதயத்தை அப்பா நீர் பார்க்கிற தேவன். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிட அப்பா நாங்கள் கலங்க மாட்டோம், கலங்க மாட்டோம். நீங்க எங்கள் தேற்றரவாளர். ஆமென். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேருங்க ఎంతమంది நீ இந்த காலையில சொல்ல முடியும்? ఈ ఉదయకాలంలో చెప్పగలవు, இன்னைக்கு கர்த்தர் என்னோட கூட பேசினார். ఈ దినం ప్రభు నాతో మాట్లాడాడు. இனி நீ அழமாட்ட, ఇక నీవు కన్నీళ్లు విడవవు, இனி நீ அழமாட்ட. ఇక కన్నీళ్లు విడవవు. பாருங்க எவ்வளவு ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. ఎంత ప్రవర్త కలిగిన మాటలు. அதிலே பாருங்க ஏசாயா 58 58 యేసయ్య பேசுறாரு, ఆయన మాట్లాడుతున్నాడు. சீக்கிரமா வாசிங்க. 58:9 சீக்கிரமா வாசிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், அப்பொழுது நீ கூப்பிடுவாய். எப்போ கூப்பிடுவான்? எப்போ கூப்பிடுவோம்? ఎప్పుడు పిలుస్తావు? யோசிங்க சிஸ்டர், ఆలోచించండి ప్రియమైన. எப்போ கூப்பிடுவோம்? ఎప్పుడు పిలవాలి?
எப்பெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் అనేక ఎప్పుడప్పుడు పిలుస్తాం అప్పుడు ஒவ்வொரு நாள் நாம் ஜெபம் பண்றோமே ఒక్కొక్క రోజు ప్రార్థిస్తామే அவர் கேட்க மாட்டாரா அவரு వినరా ஜெபத்தை கேட்கிற தேவன் ప్రార్థన ఆలకించే దేవుడు ஆமாங்க நாம் கூப்பிடும் போதெல்லாம் ఆయన పిలిచేటప్పుడు அவர் செவி எப்படியா வைத்திருக்கிறாரு ఆయన చెవి ఎలా ఉంచి ఉన్నాడు கர்த்தருடைய கண்கள் దేవుని కన్నులు மனப்புத்திரரை நோக்கி பார்க்கிறது మను ప్రజలను తేరి அவர் చూస్తాడు செவி ఆయన చెవులు அவருடைய வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது ఆయన మాటలకు చెవి యొగ్గును விசேஷமாய் విశేషముగా இந்த மனப்புத்திரர் ఆ మను పుత్రులు இயேசுவை அறிந்த மனப்புத்திரர் యేసును తెలిసిన ప్రజలు இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனப்புத்திரர் యేసును అంగీకరించిన ప్రజలు அவருடைய வார்த்தைக்கு மிகவும் கர்த்தர் ஆவலா இருக்கிறார் వారి మాటలకు ప్రభు యొగ్గుటకు సిద్ధంగా ఉన్నారు சத்தமா கரவை தவறில்லை சொல்லமா హల్లెలూయా வாசிங்க சிஸ்டர் அப்பொழுது அப்பொழுது நீ கூப்பிடுவாய் அப்போதுன்றது இப்பொழுதுன்னு அங்க படிங்க இப்பொழுதுன்னு படிங்க இப்பொழுது இப்பொழுது நான் கூப்பிடுவேன் ఆమేన్ வாசிங்க அப்படி வாசிங்க கர்த்தர் இல்லைங்க இல்லைங்க இப்பொழுது நான் கூப்பிடுவேன் வாசிங்க இப்பொழுது இப்பொழுது நான் கூப்பிடுவேன் நான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன் கர்த்தர் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் எனக்கு மறு உத்தரவு 6ஆம் மாதத்துல கொடுப்பா நீ சத்தமிடுவாய் நீ சத்தமிடுவாய் சத்தமிடுவாய் இதோ இதோ நான் நான் இருக்கிறேன் என்று சொல்லுவாய் இருக்கிறேன் என்று சொல்வாய் ஹalleluya 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 ஆமென் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் கேட்கிறேன் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்த வார்த்தை ఎంత వాగ్దానపు మాటలండి சிறு பிள்ளைகளுக்கு தான் அந்த வார்த்தையை நாம் கற்று தரோம் ఆ చిన్న పిల్లలప్పుడు నేర్చుకున్నాం ஆனா இந்த வார்த்தையில ரொம்ப பலமான ஒரு சத்தியம் இருக்குது ఈ మాటలో బలమైన సత్యం ఉన్నది கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் ప్రభువా చెప్పండి నేను இந்த వినుచున్నాను வார்த்தை ஒரு ஆழமான சத்தியம் ఇది లోతైన మర్మము இதை நம்ம சிம்பிளா எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ఇది సింపుల్ గా తీసుకుంటాం இங்க தான் படிச்சப்போ ఏమి చదివాము தெரியல வாசிங்க అప్పుడు నేను పిలవగా ఇప్పుడు నేను పిలవగా నేను పిలవగా యెహోవా ఉత్తరం ఇచ్చెను నా దేవుడు నాకు ఉత్తరం ఇచ్చెను నేను మొర్రపెట్టగా నేను ఇప్పుడు మొరపెట్టగా ఆయన నేను ఉన్నాను అనేను హalleluya హల్లెలూయా இந்த 6ஆம் மாதத்துல கர்த்தர் சொல்றாரு 6వ నెల ప్రభు చెప్తాడు இப்போ நம்ம கூப்பிடும்போது మనం పిలిచేటప్పుడు வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து నీ మాటలకు చెవి ఎగ్గి உனக்காய் நான் இருக்கிறேன் నీ కొరకు నేను ఉన్నాను ஹalleluya హల్లెలూయా உனக்காய் நான் இருக்கிறேன் నీ కొరకు నేను ஓ ఉన్నాను பிரியமான தேவனுடைய பிள்ளையே ఓ ప్రియమైన దైవ జనాంగమా 5 மாதத்தை கடந்து வந்துட்டோம் 5 నెలలు గతించి వచ్చాం இது பாதி வருடத்துக்கு நான் வந்திருக்கிறோம் సగం నెలకు సంవత్సరానికి వచ్చాం இந்த 6ஆம் மாதம் முதல் காலவெளியிலே 6వ నెల మొట్టమొదటి ఉదయ కాలం கர்த்தர் சொல்றாரு ప్రభు చెప్తాడు நான் இருக்கிறேன் నేను ఉన్నాను நான் இருக்கிறேன் నేను ఉన్నాను ஓ பிரிய ఓ ప్రియమైన தேவனுடைய பிள்ளையே దైవ జనాంగమా உன் வேதனை கர்த்தருக்கு தெரியுங்க నీ వేదన ప్రభువుకు తెలుసు உன் சோதனை கர்த்தருக்கு నీ தெரியுங்க శోధన తెలుసు உன் பிரச்சனை கர்த்தருக்கு నీ தெரியுங்க సమస్యలు తెలుసు இங்க கர்த்தர் சொல்ற நான் இருக்கிறேன் నేను ఉన్నాను கர்த்தர் உன்னோடு கூட இப்ப இருக்கிறார் ప్రభు నీతో కూడా ఇప్పుడు ఉన్నాడు என்னோடு கூட கர்த்தர் இப்ப இருக்கிறார் నాతో కూడా ప్రభు ఇప్పుడు ఉన్నాడు ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் నీ இருக்கிறார் కుటుంబంతో ఉన్నాడు இந்த மாதம் ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் இருக்க போகிறார் నెలంతా ఒక్క కుటుంబంలో இந்த ఉన్నాడు மாதம் ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் அசைவாடுதல் கர்த்தர் உண்டாக்க ఈ போகிறார் నెలంతా ప్రభు మనతో இந்த సంచరిస్తాడు மாதம் ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் மகத்துவமான காரியத்தை கர்த்தர் செய்ய ఒక్క போகிறார் కుటుంబంలో మహత్మైన కార్యం இந்த చేయబోతున్నాడు மாதம் ஒவ்வொரு குடும்பத்தோட வல்லமையான காரியத்தை கர்த்தர் செய்ய మంచి போகிறார் ప్రభావమైన కార్యం எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ఎంతమంది என் విశ్వసిస్తారు குடும்பத்துல கர்த்தர் மகத்துவமான காரியத்தை கர்த்தர் செய்ய ఆ போகிறார் కుటుంబంలో గొప్ప కార్యం என் చేస్తారు குடும்பத்துல வல்லமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் ప్రభావ మాటలు చేయబోతాడు அந்த தேவதான் இப்ப சொல்றாரு దేవుడు ఇప్పుడు చెప్తాడు உன் நாவிலே சொல் பிரவாகத்து முன்பு నీ నోటిలో మాటలు రాక మునిపే என்ன என்னன்னு நீ கேட்கிறாயோ ఏం అడుగుచున్నావో அதை முதல்ல நான் அறிந்து உனக்கு நான் ஆசீர்வதிப்பேன் మొట్టమొదటి ఎరిగి ఆశీర్వదిస్తాను கரங்களை வைத்து ஒரு சொல்லுங்க పైకి తలైన ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా இங்க பாருங்க ఇక్కడ చూడండి தானியேல் 9ஆம் அதிகாரம் దానియేలు 9వ అధ్యాయం 20ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபத்துக்கு போலாம் చదువుకొని ప్రార్థనకు వెళ్ళిపోతాం தானியேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரமா வாசிங்க தானியேல் 9:20 నేను ఇంకా పలుకుచు నేను ఇంకా పలుకుచు ప్రార్థన చేయుచు పవిత్ర పర్వతముల కొరకు నా దేవుడైన యెహోవా ఎదుట నా పాపములను నా జనముల యొక్క పాపములను ఒప్పుకొనుచు నా దేవుని విజ్ఞాపన చేయుచుంటిని. இந்த 6ஆம் மாதத்துல கர்த்தர் பாருங்க 6వ నెల ప్రభు చూడండి மேல் வசனமெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. పై వచనంలో వాక్యం ఇచ్చారు. இவங்க நான் ஜெபம் சொல்றாரு. ఏమని ప్రార్థన చేయాలి? வாசிங்க சிஸ்டர். இப்படி நான்
இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி நான் ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அகற்றிவிட்டு அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். ஆமா பாருங்க, చూడండి கர்த்தர் சொல்றாரு, ప్రభువు వారు చెప్తారు, முதல் நாம் ஜெபிக்கும் போது என்ன செய்யணுமா? మొట్టమొదట ప్రార్థించడం பாவத்தை அறிக்கை செய்யணும். పాపాన్ని ఒప్పుకోవాలను. பாவத்தை அறிக்கை செய்யணும். పాపాన్ని చెప్పాలి. காலையில் எழுந்த உடனே ఉదయకాలం లేచి వెంటనే முதல் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? మొట్టమొదట చేయవలసిన కార్యం ఏమిటంటే பாவத்தை அறிக்கை செய்கிற காரியம் தான். పాపాన్ని ఒప్పుకోవాలను. பாவத்தை அறிக்கை செய்துட்டு திரும்பி நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கணும். పాపాన్ని అప్పగించి తర్వాత మిగతా కార్యం. பாவத்தை அறிக்கை செய்யாமல் పాపాన్ని మనం தொடர்ந்து ஜெபத்துக்கு போனால் మరలా ప్రార్థించ அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ఆ ప్రార్థన ప్రభు முதல் நம்முடைய பாவத்தை మొట్టమొదట మన மன்னிக்க நாம் ஜெபிக்கணும். మనం క్షమించేట్టుగా நம்முடைய பிள்ளைகளுடைய பாவம் மன்னிக்க మన పిల్లల పాపములను வேதத்துல பார்த்து அதுதான் சொல்லுது. వేద పట్టణాలు చెప్తుంది. என்ன செய்தாங்களோ நம்முடைய முற்பிதாக்களுடைய பாவத்தை என்ன செய்தாங்க? ఆది పితరుల పాపాన్ని மன்னித்தார்கள் வேதம் சொல்லுகிறது. మన్నించారని వేద పట్టణం చెబుతుంది. ஜெபித்தா தாங்க நம் ஜெபம் கர்த்தருக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். ప్రార్థిస్తేనే మన ప్రార్థన ప్రభు సన్నిధానానికి இந்த 6ஆம் மாதம் முதல் கால வேளையிலே 6వ నెల మొట్టమొదటి தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, దైవ సమయం నుంచి దైవ జనాంగమా, ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். మంచి వాగ్దానాన్ని నెరవేర్చారు. இந்த அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் అద్భుతమైన వాగ్దానము. சங்கீதம் 65:24 కీర్తనలో 60 இல்ல ஏசாயா యేసయ్య 65:24 65:24 உன் வாயில் சொல் பிரவாத்து முன்பதாய், ఈ నోటి మాట రాక మునిపే எனக்கு என்ன நீ சொல்ல போகிறாயோ ఏమి చెప్పబోతావు அதை நான் அறிந்து பதில் கொடுக்க போகிறேன். ఎరిగి సమాధానిస్తావు. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? మరి ఎంతమంది இந்த విశ్వసిస్తారు? மாதம் நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு மாதம். ఆయన బదులిచ్చే నెలగా, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற ఈ மாதம். నెలను మన సహాయం చేసే அவர் నెల. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவன். నిన్న அவர் నేడు ఏకరీతిగా ఉన్న அவர் దేవుడు, எப்போதும் மாறாத தேவனா இருக்கிறார். ఎప్పుడు మారని దేవుడై ఉన్నాడు. இந்த ஜெபத்துக்கு வாஞ்சியா வந்த தேவ பிள்ளையே, ఈ ప్రార్థనకు వాంఛగా వచ్చిన దైవ జనాంగం, வாஞ்சியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். నీ వాంఛను ప్రభు உன் ఎరిగాడు. பாரத்தை கர்த்தர் నీ அறிந்திருக்கிறார். భారాన్ని ఎరిగాడు. எல்லாரும் கண்ணுல மூடலாமா? అందరు కళ్ళు మూస్తామా? ஆண்டவரே, ప్రభువా, அப்பா, తండ్రి, நீங்க பேசின இந்த வார்த்தை, మీరు మాట్లాడిన ఈ మాటలు, அந்த வார்த்தை ஆண்டவரே ఏ మాటలు ప్రభు யார் ஆண்டவர் சொல்ல முடியும்? ఎవరు చెప్పగలరు? எந்த மனிதன் சொல்ல ఏ முடியும்? మనిషి చెప్పగలడు? எந்த அதிசயமான மனிதன் சொல்ல முடியாது. మనిషి చెప్పలేడు. ஆனால் நீர் இந்த காலவெளியில ఆయన ఉదయకాలమున என்னை தேற்றின வார்த்தை நீங்க கொடுத்தீங்க அப்பா. ఓదార్చే మాటలు இந்த ఇచ్చారు. மாதத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்தீங்க அப்பா. వాగ్దానం ఇచ్చారు. இந்த மாதத்துக்கு ஏற்ற சத்தியத்தை எங்களோட கூட பேசுனீங்க அப்பா. వాగ్దాన సత్యాన్ని உங்க கோடி நன்றி என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி கத்திரமைப்படுத்தலாமா? எல்லா கை கரம் தட்டி, అందు చప్పట్లు కొట్టి, எல்லா கரம் தட்டி అందు చప్పట్లు కొట్టి, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இந்த நேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இந்த நேசையா, கரை காணோ படகை போல தடுமாறு வாழ்க்கையா, கரை தடுமாறு வாழ்க்கையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இந்த ஏசையா, என் இதயத்தின் ஆற்றிடும் இந்த ஏசையா, பலவீனமான என்னையோ பேலத்தால் இடை கட்டினீ, பலவீனமான என்னையோ பேலத்தால் ஆண்டவரே, கரை காணோ படகை போல தடுமாறு அப்பா, ஆமே, கரை படகை போல தடுமாறு வாழ்க்கையா, இதயத்தின் காயத்தை
இதயத்தின் காயத்தை ஆத்திடும் இந்த ஏசையா. ஓ பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ఓ ప్రియమైన దైవ జనాంగమా, 5 மாதத்தை கடந்து 5 నెలల గట్టి இந்த 6ஆம் மாதத்தின் முதல் காலவெளியிலே 6వ నెల మొట్టమొదటి ఉదయం தேவ சமூகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். దేవ సమూహానికి వచ్చాం. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, మొట్టమొదటి దేవుని రాజ్యమును பிறகு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். మరలా అన్ని ఇవ్వబడునని இந்த வார்த்தையின் பிரகாரமாய் ఈ వాట ప్రకారం அவருடைய ஜெபத்தை நேசித்து, ఆ ప్రార్థనను ప్రారంభించి இந்த వాక్தத்த ఆరాధனை நேசித்து ఆ వాగ్దానమును ప్రేమించి கூடுதல் ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலே వచ్చిన ఒక్కొక్క இந்த 6ஆம் மாதத்திலே 6వ నెలలో அவர் செய்ய போகிற காரியம் ఆయన చేయబోచున్న பயங்கரமா இருக்கு. భయంకరంగా ఉంటుంది. அவர் செய்ய போகிற காரியம் చేయబోచున్న కార్యం அதிசயமா இருக்கு. అతిశయంగా ఉంటుంది. அவர் செய்ய போகிற காரியம் చేయుచున్న కార్యం அற்புதமா இருக்கு. అద్భుత రీతిగా அவர் பேசின சத்தியங்களுக்காய் మాట్లాడిన మాటలను நம்ம எல்லாரும் கரங்களை தட்டு கத்திரணும் சோதரிப்போம். కూడా దేవుని எல்லா வாய்த்தனம் சோதரிப்போம். స్తోత్రం చెల్లిస్తాం. அருமையாய் வாஞ்சியாய் ప్రియమైన వాంఛ కలిగి இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற ప్రార్థనకు వచ్చినట్టు ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் ஆஸ்வதிக்க. ఒక్కొక్కరు ఆశీర్వదించాలి. அருமையான பிரதர் சின்ன அவர்களை கத்தர் ஆஸ்வதிக்க. ప్రియమైన చిన్న గారిని ఆశీర్వదించాలి. மனைவி பிள்ளைகள், వారి ஒரு పిల్లలను தகப்பனாரோட தாயா వారి తల్లిదండ్రులను கடந்த 5 மாதம் முழுதுமா 5 నెలలంతయు அருமையான குடும்பத்தை நடத்தின தேவன் ముందు నడిపించిన இந்த దేవుడు 6ஆம் மாதம் முழுதுமாய் 6వ నెలంతయు கத்த நடத்தி ஆசீர்வதிக்க నడిపించి ఆశీర్వదించి எல்லாரும் கரணத்தில் சோதரிப்போம். చప్పటి కొట్టి స్తోత్రం எல்லா வாய்த்தனம் சோதரிப்போம். స్తోత్రం చెల్లిస్తాం. அருமையான பிரதர் மணி, అదే విధంగా నన్ను அவருடைய குடும்பத்தில் இருக்கிற தாயார், మా తల్లిని మా కుటుంబాలని கூட பிறந்த சகோதரிமார்கள் పుట్టిన అక్క చెల్లెలు 5 மாதம் முழுதுமாய் காத்த தேவன் 5 నెలలు కాపాడిన దేవుడు 6ஆம் மாதம் முழுதுமாய் 6వ నెలంతయు கத்தர் காத்து நடத்து. ప్రభు నడిపించమని அவர் என்ன வாக்குத்தத்த வார்த்தை கொடுத்தாரோ వాగ్దానం మాటలు அதை ఇచ్చారు. கத்த நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ఆశ్రయించి எல்லாரும் கரணை சோதரிப்போம். చప్పటి స్తోత్రం చెల్లిస్తాం. எல்லா வாய்த்தனம் சோதரிப்போம். స్తోత్రం చెల్లిస్తాం. அருமையான மகன் ஐசக் ప్రియమైన ఐజాక్ ని கொடுத்த எங்க குடும்பம், అదే ఇచ్చిన కుటుంబము, அதே போல அடிமை என்னையும் అదే సేవకులని, கொடுத்த மனைவி லிடியா అదే அவர்களையும், విధంగా పాస్టమ్మ గారిని, ஷாரனையும், షారన్ ని, பெரிய பாஸ்டமாவையும், పెద్ద పాస్టమ్మ ஏமீமா அவர்களையும், ఏమీమ గారిని, பிரான்சிஸ் அவர்களையும், ఫ్రాన్సిస్ గారిని, அதே போல பெங்களூர் இருக்கிற அருமையான கேப்டன் மைக்கேல் அவர்களையும், బెంగళూరు నుండి మైకిల్ అన్న கெச்சா గారిని, அவர்களையும், యెచ్చా గారిని, முழு குடும்பத்தமாய் సంపూర్ణ కుటుంబాన్ని கடந்த 5 மாதம் முழுதுமாய் 5 నెలలంతయు காத்த தேவன் కాపాడిన దేవుడు இந்த 6ஆம் மாதம் முழுதுமாய் 6వ నెలంతయు தேவன் இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு ఏ వాగ్దానం அதை ఇచ్చారు நிறைவேற்றி ஆசீர்வதிக்க నెరవేర్చి ఆశ్రయించి எல்லாரும் வாயில தனக்கு சோதரிப்போம். స్తోత్రం చెల్లిస్తాం. எல்லா கரந்தடிகள் சோதரிப்போம். చప్పటి స్తోత్రం చెల్లిస్తాం. அருமையான தம்பி சசி, ప్రియమైన శశి గారిని, அவருடைய தாயார் எஸ்தர் அவர்கள், వారి తల్లి ఎస్తర్ గారిని, அதே போல அவருடைய தகப்பனார் అదే తండ్రి గారు ஹைதராபாத் இருக்கிற அருமையான மகள் சுசி, హైదరాబాద్ లో సుశీల్ గారిని, இந்த குடும்பத்தை கத்த தெரிந்து ఆ கொண்டார். కుటుంబాన్ని తెలుసుకున్న தெரிந்து கொண்ட அந்நாள் முதற்கொண்டு ఆ దినము నుండి இந்நாள் வரைக்குமா கத்த நடத்தி வருகிறார். నేటి వరకు నడిపించారు. அருமையான சகோதரி செய்கிற ஊழியம் கத்தருக்கு தெரியும். ఆ ప్రియమైన సహోదరు చేసిన அந்த மகளுடைய ஜெபம் கத்தருக்கு தெரியும். ప్రార్థన దేవుని తెలుసు. கத்தரை மட்டுமா இந்த குடும்பத்தை ఇంతవరకు కుటుంబాన్ని 5 மாதம் முழுதுமாய் நடத்தி வந்த தேவன் 5 నెలలు నడిపించిన దేవుడు இந்த 6ஆம் மாதம் முழுதுமாய் 6వ నెలంతయు கத்த தாங்கி நடத்த ప్రభు నడిపించమని, அவருடைய வாக்குத்தத்த வார்த்தை கத்த ఆ நிறைவேற்ற వాగ్దానం నెరవేర్చమని, மௌத்தமான காரியங்களை கத்த இந்த குடும்பத்தில் செய்ய గొప్ప కార్యం చేయమని எல்லாரும் கரணத்திற்கும் சோதரிப்போம். సోదరు எல்லா வாய்த்தனம் சோதரிப்போம். సోదరు చెల్లిస్తాం. அருமையான மௌனு ప్రియమైన మోను, அவருடைய தாயார் அவர்கள் ஜெயரூபி ఆమె తల్లి జైరిబి గారు, கொடுத்த அவர் தகப்பனார் ஏபி, ఆమె తండ్రి ఎబి గారు, ஏபி செய்கிற உத்தியோகம் ఆమె చేసే ఉద్యోగము, தேவன் இம்மட்டுமா அந்த குடும்பத்தை ప్రభు ఇంతవరకు కుటుంబాన్ని கடந்த 5 மாதம் முழுதுமாய் 5 నెలలంతయు காத்து பாதுகாத்து కాపాడి பராமரித்து அரவணைத்து పరామర్శి కాపాడి நடித்து வந்த தேவக்காய் నడిపించే எல்லா கண்ணிட்டு சோதரிப்போம். సోదరు చెల్లిస్తాం. எல்லா வாய்த்தனம் சோதரிப்போம். సోదరు చెల్లిస్తాం. அருமையான வினோத், ప్రియమైన వినోద్, அவருடைய மனைவி அம்மு, ఆయన సతీమణి అమ్ము, அவருடைய மாமியார் ఆమె అత్తగారు சகுந்தலம்மா, సగుతలమ్మ గారు, அவங்க தந்த 2 பிள்ளைகள் వచ్చిన ఇద్దరు కుమారులు 5 மாதம் முழுதுமாய் குடும்பத்தை நினைத்து வந்தார். 5 నెలలు నడిపించి వచ్చారు. இந்த 6ஆம் மாதம் முழுதுமாய் 6వ నెలంతయు கத்த தாங்கி நடத்த ప్రభు నడిపించమని, ஆசீர்வதிக்க ఆశీర్వదించమని, எல்லா கரண்ட் சோதரிப்போம். సోదరు చెల్లిస్తాం. எல்லா வாய்த்தனம் சோதரிப்போம். సోదరు చెల్లిస్తాం. அருமையான சிஸ்டர் பிரியா, ప్రియమైన ప్రియా సిస్టర్ గారు, கத்த அந்த மகளை தெரிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு ఆ మేడగాన్ని తెలుసుకున్న మొదలుకొని இந்நாள் வரைக்கும் கத்த நடத்தி வருகிறார். ఇంతవరకు నడిపిస్తూ వచ్చాడు. கொடுத்த அவருடைய கணவனார், ఇచ్చిన భర్త, அவர் கொடுத்த 3 பிள்ளைகள், ఆమె ఇచ్చిన 3 కుమారులు, இந்த குடும்பத்தை கத்த கடந்த 5 மாதம் முழுதுமாய் కుటుంబాన్ని 5 నెలలంతయు அருமையான சகோதரி செய்கிற உத்தியோகம், ఆమె చేసే ఉద్యోగము, அவருடைய காரியம் எல்லாம் கத்தருக்கு ఆమె தெரியும். కార్యము ప్రభువుకు తెలుసు. 5 மாதம் முழுதுமாய் 5 నెలలంతయు இந்த குடும்பத்தை கத்த நடத்தி வந்திருக்கிறார். కుటుంబాన్ని இந்த నడిపించారు, குடும்பத்தை பாதுகாத்து வந்திருக்கிறார். కుటుంబాన్ని కాపాడారు. அந்த மகளுடைய வாழ்க்கையில் எத்தனோ சாட்சிகள், ఆమె జీవితం అనేక సాక్షులు, எத்தனோ கண்ணீர், అనేక కన్నీళ్లు. அதெல்லாம் கத்த சொல்லி நீ அழுது கொண்டீராய்,
అదే ప్రభు ఇక కన్నీళ్లు విడువవు. ஆண்டவர் சூழ்நிலை வைத்து பேசுகிறவர். ప్రభు ముఖాముఖిగా మాట్లాడు. நம்மளோட வாழ்க்கையில எத்தனை சாட்சிகள் நாம் கேட்க முடியும். అనేక సాక్షి ஆனா వినొచ్చు. கர்த்தர் 5 மாதம் முழுதுமாய் 5 నెలలంతయు அற்புதமாய் அதிசயமாய் అద్భుత రీతిగా அவர் நடத்தி నడిపించి இந்த 6ஆம் மாதம் முழுதுமாய் 6 నెలలంతయు இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தை கர்த்தர் என்ன பேசினாரோ ఈ నెల వాగ్దానం మాటలు ఏమి அருமையான சகோதரிக்கு கர்த்தர் நிறைவேற்ற, మన సహోదరు నెరవేర్చు. குடும்பத்தில் கர்த்தர் நிறைவேற்ற, కుటుంబం నెరవేర్చమని பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்க, పిల్లలను ఆశ్రయించమని உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். యెహోవా చేత உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாக்கும். పిల్లల సమాధానం గొప్ప. இந்த வார்த்தை கர்த்தர் உறுதிப்படுத்தி ఈ మాటలు దృఢపరచి கர்த்தர் ஆசீர்வதிக்க. ఆశ్రయించి நம்ம எல்லாரும் கரண்ட் சோதரிப்போம். సోదరు எல்லா கரண்ட் சோதரிப்போம். அருமையான சகோதரி நிர்மலா அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க. నిర్మలా గారిని ఆశ్రయించాలి. அவருடைய மகள் ஸ்வீட்டியையும் స్వీటీ గారిని அதே போல அவருடைய சகோதரர்கள் అదే సహోదరులు அவர்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். కొన్ని ప్రభుని అంగీకరించలేదు. அந்த மகளோட வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள். ఆమె జీవితం అనేక కష్టాలు. ஒரு நாள் அந்த மகள் அழுது ఏడ్చి இந்த பூமியில நான் வாழ மாட்டேன் భూమి జీవించి அவ்வளவு சோதனை என்று சொல்லி సోదరు మీద வேதம் சொல்லுகிறது. వేదపడి చెబుతుంది. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். దహించే మనసు భాగ్యవంతుడు. நாம் சோதனை ஜெயிக்க வேண்டும். ఆ సోదరుని జయించి அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், అపోస్తలుడైన పౌలు చెప్తాడు, சோதனை ஜெயித்ததான் பரலோகத்துக்கு போக முடியும். జయించిన పరలోకానికి వెళ్ళగలము. அருமையான அந்த மகளோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் கர்த்தர் மாற்ற, ఆమె జీవిత కష్టాలు మార్చమని, கண்ணீரை கர்த்தர் துடைக்க, కన్నీళ్లు తుడవమని, வேதனை கர்த்தர் துடைக்க, వేదనలు తుడవమని, கர்த்தர் தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்க, అవసరం దర్శించమని, இந்த 6ஆம் மாதத்துல கர்த்தர் 6వ నెల ప్రభు வல்லமையான காரியங்கள் கர்த்தர் செய்ய కార్యం எல்லாரும் வாயில தன்னை கரண்டு சோதரிப்போம். సోదరు எல்லா வாய்த்திலும் சோதரிப்போம். సోదరు చెల్లిస్తా. அருமையான சகோதரி மஞ்சுளா, ప్రియమైన మంజుల గారు, அவருடைய கணவனார் பிரதர் சின்னி, ఆయన భర్త చిన్ని గారు, அவங்க தந்தை 2 பிள்ளைகள், ఇద్దరు కుమార్తెలు, பெரிய மக சின்ன மக, పెద్ద కుమార్తె చిన్న அவருடைய కుమార్తె, படிப்பின் காரியங்கள், చదువు విషయంలో, குடும்பத்தின் சூழ்நிலைகள், కుటుంబ పరిస్థితులు, மஞ்சுளா சிஸ்டருடைய சிஸ்டர்ஸ், మంజుల సిస్టర్స్, சரிதாவுடைய கணவனார், సరిత వారి భర్త, இன்னும் சின்ன சகோதரி, అదే విధంగా చిన్న அவருடைய సహోదరి, பிள்ளைகள், వారి పిల్లలు, அதே போல சரிதாவுடைய தாயார், సరిత యొక్క తల్లి గారు, இந்த குடும்பத்தை கர்த்தர் 5 மாதம் முழுதுமாய் కుటుంబం 5 నెలలంతయు நடத்தி வந்திருக்கிறார். నడిపించి వచ్చారు. இந்த 6ஆம் மாதம் முழுதுமாய் 6వ నెలంతయు கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ ఏ వాగ్దానం அந்த ఇచ్చారో குடும்பத்தில் கர்த்தர் நிறைவேற்றி ఆ కుటుంబం నెరవేర్చి சகலதுமான நன்மையும் సకల విధమైన మేలును, சகலதுமான ஆசீர்வாதத்தையும் సకల విధమైన ఆశీర్వాదం கர்த்தர் கூட்டி வழிநடத்த ప్రభు ఇవ్వమని எல்லாரும் வாய்த்தல் சோதரிப்போம். నోరుదల సోదరు எல்லா கடனடி சோதரிப்போம். సోదరు చెల్లిస్తా. அருமையான தம்பி பிரதீப், ప్రియమైన ప్రదీప్, அவருடைய பெரிய சகோதரர் பிரபாகர், అదే విధంగా పెద్ద అన్న ప్రభాకర్, அவருடைய மனைவி சபானா, సతీమణి கொடுத்த సబానా, குழந்தை, ఇచ్చిన బాబు, அதே போல நடு சகோதரன் பிரசாத், అదే విధంగా ప్రశాంత్, அதே போல அவருடைய தாயார் ராணி, అదే విధంగా తల్లి రాణి அவருடைய గారు, தகப்பனார், ఆమె తండ్రి, முழு குடும்பத்தை கர்த்தர் సంపూర్ణ కుటుంబాన్ని 5 மாதம் முழுதுமாய் நடத்தி வந்திருக்கிறார். 5 నెలలు నడిపించి వచ్చారు. இந்த 6ஆம் மாதம் முழுதுமாய் 6 నెలంతయు இந்த குடும்பத்தை கர்த்தர் தாங்கி நடத்தி ஆசீர்வதிக்க, నడిపించి ఆశ్రయించి அவர் వాக்கு తత్తத்தை கர்த்தர் என்ன கொடுத்தாரோ వాగ్దానం ఏమి ఇచ్చారో அதை கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ఆశ్రయించి எல்லா கரண்டு சோதரிப்போம். సోదరు చెల్లిస్తా. எல்லா வாய்த்தலும் சோதரிப்போம். సోదరు చెల్లిస్తా. அருமையான ప్రియమైన நம்ம இருக்குதான பிரதர் செல்வம், మనటువంటి సెల్వం గారు, அந்த ஏழை மகனை கர்த்தர் ఆ கண்ணோக்கி పేద பார்க்க, కుమారుని ప్రభాసించాలి. அந்த குடும்பத்தில் இருக்கிற அவருடைய சகோதரி, ఆ కుటుంబ సహోదరి, தகப்பனார், ఆ తండ్రి, அவருடைய தாயார், తల్లి గారు ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ఒక్కొక్కరిని இந்த ఆశ్రయించాలి. மாதம் முழுதுமாய் ఈ నెలంతయు சகலதுமான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் నమ్మ ఆశీర్వాదాన్ని தேவன் கூட்டி வைநடத்து దేవుడు నడిపించమని எல்லாரும் கரண் தட்டி கத்தரோடு சோதரிப்போம். సోదరు చెల్లిస్తా. எல்லா வாய்த்தனும் சோதரிப்போம். సోదరు చెల్లిస్తా. அருமையான ప్రియమైన சிஸ்டர் சாமலா, సిస్టర్ శ్యామలా அதே గారు, போல அவருடைய கணவனார் అదే విధంగా వారి భర్త கத்தர் இம்மட்டுமாய் குடும்பத்தை கைவிடாமல் நடத்தி வந்திருக்கிறார். ఇంతవరకు నడిపించాడు. அவருடைய பிள்ளைகள் వారి పిల్లలు 5 மாதம் முழுதுமா 5 నెలంతయు இந்த குடும்பத்தை நேசித்து ఆ பாதுகாத்து కుటుంబాన్ని ప్రేమించి அவர் பராமரித்து வந்திருக்கிறார். పరామరించి இந்த వచ్చారు. 6ஆம் மாதம் முழுதுமாய் 6వ నెలంతయు கத்தர் இந்த மாதத்தில் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ వాగ్దానం அதை ఇచ్చారు. கத்தர் நிறைவேற்றி అది నెరవేర్చి ஆசீர்வதிக்க ఆశీర్వదించి சகலதுமான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் మేలును ఆశీర్వాదం தேவன் கூட்டி வைநடத்த దేవుని ఇడిపోమని நம்ம எல்லாரும் கரங்களை தட்டு கத்திரம் சோதரிப்போம். సోదరు చెల్లిస్తా. எல்லா வாய்த்தனும் சோதரிப்போம். సోదరు చెల్లిస్తా. அருமையான சகோதரர் ప్రియమైన సహోదరులు ராமகிருஷ்ண அவர்கள் రామకృష్ణ సార్, கொடுத்த அவருடைய மனைவி, ఆమె సతీమణి, 2 பிள்ளைகள், 2 కుమారులు, கிராமத்திற்கு அவருடைய தகப்பனார், ఆ గ్రామంలో ఉండే తండ్రి గారు, அதே போல 2 சகோதரி, అదే విధంగా 2 అక్క చెల్లెలు, அவருடைய கணவன்மார்கள், వారి భర్తలు, அதே போல அவருடைய பிள்ளைகள், వారి పిల్లలు, அவருடைய அத்தை, அவருடைய சகோதரன், వారి అత్త, వాళ్ళందరూ முழு குடும்பத்தையும் సంపూర్ణ కుటుంబాన్ని கத்தர் கடந்த 5 மாதம் முழுதுமாய் ప్రభు 5 నెలంతయు பாதுகாத்து பராமரித்து కాపాడి పరామరి அவர் நடத்தி வந்திருக்கிறார். నడిపించి వచ్చారు. இந்த 6ஆம் மாதம் முழுதுமாய் நடத்த வல்லவர். 6వ నెల
నడిపించ அவர் செய்கிற உத்தியோகம் ఆయన చేసే ఉద్యోగం மற்றும் எல்லா காரியத்தையும் అన్ని కార్యములను காரியங்களை வாழ்க்கை பண்ணுகிற దేవుడు தெய்வம். సఫలపరిచే இந்த దేవుడు குடும்பத்தை கத்தர் இம்மட்டமாய் நடத்தி வந்த தெய்வம். కుటుంబాన్ని ఎంతో నడిపించిన இந்த దేవుడు 6ஆம் மாதம் முழுதுமாய் 6 నెలలంతయు என்ன வாக்குத்தத்தத்தை கத்தர் கொடுத்தாரோ వాగ్దానం ఇచ్చారు அதை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க எல்லாரும் கரணத்தில் சோதரிப்போம், స్తోత్రం చెల్లిస్తాం எல்லா வாய்த்திலும் சோதரிப்போம். స్తోత్రం చెల్లిస్తాం அருமையான சகோதர சம்பத், ప్రియమైన సహోదర సంపత్ அவருடைய மனைவி வேளாங்கண்ணி, ఆమె సతీమణి அவருடைய பிள்ளைகள், వారి పిల్లలు இந்த குடும்பத்தை கூட கத்தர் 5 மாதம் முழுதுமாய் ఆ కుటుంబాన్ని 5 నెలలంతయు கத்தர் நடத்தி வந்திருக்கிறார். ప్రభు నడిపించి இந்த 6ஆம் மாதம் முழுதுமாய் 6 నెలలంతయు கத்தர் நடத்தி ஆசீர்வதிக்க ప్రభు నడిపించి ఆశీర్వాదాలు சகலதுமான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் మేలును ఆశీర్వాదాలు இந்த 6ஆம் மாதத்தில் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ వాగ్దానం ఇచ్చారు அதை கத்தர் வாழ்க்கையில் நிறைவேற்றி జీవితం నెరవేర్చి ஆசீர்வதிக்க எல்லாரும் கரணத்தில் சோதரிப்போம், స్తోత్రం చెల్లిస్తాం எல்லா வாய்த்திலும் சோதரிப்போம். స్తోత్రం చెల్లిస్తాం அருமையான சகோதரி சாந்தி, ప్రియమైన శాంతి మేడ గారు அந்த மவுட வாழ்க்கையில எத்தனோ விதமான போராட்டம். ఆమె జీవితం అనేక పోరాటాలు இன்னைக்கு சபையில காலடி வைத்தார்களோ ఎప్పుడు సంఘంలో అడుగు పెట్టారో அநேக சில போராட்டங்கள் கத்தர் விடுவித்தார். అనేక పోరాటాలు విడిపి இன்னும் கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கிறது. కొద్ది కొద్ది సమస్యలు ఉంది இன்னும் எல்லா போராட்டத்துக்கு விடுவித்து అవన్నీ విడిపించి இந்த சபையில் விடுதலையோடு ஆராதிக்கிற மகளாய் సంఘంలో విడుదల கத்தர் மாற்றி வழிநடத்த నడిపించి கத்தர் அந்த வாழ்க்கை தந்த உத்தியோகத்தை ஆசீர்வதிக்க నడిపించిన ఉద్యోగం ఆశ్రయించాలి சகலதுமான நன்மையும் సకల విధమైన మేలును சகலதுமான ஆசீர்வாதத்தையும் సకల విధమైన ఆశీర్వాదం இந்த 6ஆம் மாதத்தில் கத்தர் கூட்டி கொடுக்க 6 నెలలు దైవ அவர் என்ன வாக்குத்தத்தை கொடுத்தாரோ వాగ్దానం ఇచ్చారు அதை கத்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ఆశ్రయించాలి எல்லாரும் கரண்டு சோதரிப்போம், స్తోత్రం எல்லா வாய்த்திலும் சோதரிப்போம். స్తోత్రం அதே போல நம்ம இருக்குதான அரச்சன பலில் வந்திருக்குதான మన ఆలోచన నుండి చేసిన மகள் வெண்ணிலா அவர்களை கத்தர் ஆசீர்வதிக்க నీల గారిని ఆశ్రయించాలి அந்த மகளுடைய வாஞ்சை, ఆమె వాంఛ அந்த மகளுடைய தாகம் ఆమె దాహము எம்மட்டமா கத்தந்த ஊழியத்தில் இந்த சபையிலே ఇంతవరకు సంఘములో நிலத்தை வைத்திருக்கிறார். స్థిరపరి ఉంచారు இதுதாங்க ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் அடியாளது தான். అదే రచన పొందిన వారికి எத்தனோ புயல் அடித்தாலும் అనేక సమస్యలు எத்தனோ சோதனைகள் வந்தாலும் శోధనలు వచ్చినను எந்த சபையிலே கத்தர் என்ன உத்தரவாதம் வைத்தாரோ ఏ సంఘంలో ఉత్తరవాదం ఉంచారు அந்த சபையிலே என் ஜீவன் பிரிவிரிக்குமா ఆ సంఘంలో జీవం அந்த పోయేంత உத்தரவாதமா இருக்கிற என்று சொல்லி ఉత్తరవాదం ఉంటానని அந்த చెప్పి மகளை கத்தர் ஆஸ்வதிக்க ప్రభు ఆమెను ఆశ్రయించాలి அந்த மகளுடைய எதிர்காலத்தை கத்தர் ஆஸ்வதிக்க ఎదురుకాలం ఆశ్రయించాలి கிராமத்தில் இருக்கிற அவருடைய சகோதரர் గ్రామంలో ఉంటే சிவா அவர்களை கத்தர் ஆஸ்வதிக்க శివగారిని ఆశ్రయించాలి பெரிய அண்ணனை கத்தர் ஆஸ்வதிக்க పెద్దన్న వజ్రాన్ని அவருடைய ఆశ్రయించాలి அண்ணி వారి వదిన அவருடைய பிள்ளைகள் వారి పిల్లలు சகலவிதமான நன்மையும் సకల విధమైన మేలు ஆசீர்வாதத்தையும் ఆశీర్వాదం இந்த குடும்பத்துல கத்த செய்ய కుటుంబంలో நம்ம எல்லாரும் கரணத்தில் சோதரிப்போம், స్తోత్రం எல்லாத்திலும் సోదరిப்போம். చెల్లిస్తాం அருமையான நம்முடைய சகோதரி ராகினி அவர்கள் ప్రియమైన రాగిని మేడం గారిని அவர் கொடுத்த அருமையான கணவனார் பாஸ்கர் ஐயா அவர்கள் ఇచ్చిన భర్త పోలీస్ அவருடைய இரண்டு பிள்ளைகள் ఇద్దరు ఒక కుమారుడు அருமையான அவருடைய மகன் ఆమె కుమార్తె மருமகன் பேர பிள்ளைகள் అల్లుడు మనుడు మనవరాలు பெங்களூருக்கு தான் அருமையான மகன் பிரகாஷ். బెంగళూరు నుండి ప్రకాష్ గారు இந்த குடும்பத்தை கத்த ఈ நினைத்திருக்கிறார். కుటుంబాన్ని తలంచారు இந்த குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். కుటుంబాన్ని ఆశ్రయించారు 5 மாதம் முழுதுமாய் 5 నెలలంతయు இந்த குடும்பத்தை நடத்தி வந்த தேவன், కుటుంబం నడిపించిన 5 மாதம் முழுதுமாய் 5 నెలలంతయు இந்த குடும்பத்தை காத்த தேவன், కుటుంబాన్ని కాపాడిన దేవుడు 6ஆம் மாதம் முழுதுமாய் 6 నెలలంతయు தேவன் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ ఏ వాగ్దానం ఇచ్చారు அதை தேவன் நிறைவேற்றி అది నెరవేర్చి சகலதுமான நன்மையும் సకల విధమైన మేలు சகலதுமான ஆசீர்வாதத்தையும் ఆశీర్వాదం தேவன் இந்த குடும்பத்துல கத்த செய்ய కుటుంబంలో எல்லாரும் கண்ணில் சோதரிப்போம், చెప్పినట్టు స్తోత్రం எல்லா வாய்த்தனம் சோதரிப்போம். నోటితో స్తోత్రం அந்த చెల్లిస్తాం விசுவாச குடும்பங்கள் విశ్వాస కుటుంబం ஒவ்வொரு குடும்பத்தை இந்த மாதத்தில் கத்தர் ஆஸ்வதிக்க, ఒక్క కుటుంబాన్ని ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை கத்தர் சந்திக்க. కుటుంబ అవసరం దర్శించాలి நீயும் அநேகருக்கு கடன் கொடுப்பாய், అనేక మంది நீ கடன் வாங்காதிருப்பாய். నువ్వు అప్పు తీయవు ஒவ்வொரு கடன் பிரச்சனை, ఒక్కొక్క అప్పుల బాధ வியாதியின் சூழ்நிலைகள் పేద పరిస్థితి எல்லாவற்றை கத்தர் நிர்மூலமாக்கி అన్ని నిర్మూల ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலே ఒక్క విశ్వాస சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் సమాధాన సంతోషం மகிழ்ச்சி கத்த செய்ய సంతోష ఇవ్వమని எல்லா கண்ணு சோதரிப்போம், స్తోత్రం எல்லா చెల్లిస్తాం வாய்த்தம் சோதரிப்போம். స్తోత్రం చెల్లిస్తాం இந்த ஜூன் மாதம் జూన్ నెల ஸ்கூல் ரீஓபன் స్కూల్ రీఓపెన్ மாதமா இருக்கிறது. పునరుత్థానముగా ఉన్నది அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலே பிள்ளையோட சூழ்நிலை எல்லாம் காத்திருக்கு ఒక్క தெரியும். కుటుంబంలో పిల్లల పరిస్థితి తెలుసు இந்த மாத தேவைகள் ஏராளம். ఈ నెల అవసరతలు ఎక్కువ பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும், పిల్లలకు ఫీజులు కట్టాలి புக்ஸ் வாங்க வேண்டும், బుక్స్ తీయాలి யூனிஃபார்ம் வாங்க வேண்டும். యూనిఫామ్ తీయాలి இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இது நிமித்தமாய் அங்கலாய்த்து ఈ கொண்டிருக்குது. కుటుంబం దాని నిమిత్తం అంగలాడుతున్నారు அன்று சொல்றாரு, ప్రభు చెప్తాడు உன் நாவில் சொல் பிறவாத்துக்கு முன்பதாய் నోటిలో మాట రాక మునుపే அதை நான் அறிந்திருக்கிறேன். వారు తెలుసుకున్నాను கத்தர் இந்த மாதத்தை அறிந்த தேவன், ప్రభు ఈ నెలను ఎరిగిన దేవుడు கத்தருக்கு தெரியும் దేవునికి తెలుసు எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி பேசணும்னு சொல்லி. ఎప్పుడు మాట్లాడాలి நம்முடைய சுவாச குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகள் విశ్వాస గురించి చదువుతున్న அவருடைய காரியமெல்லாம் கத்தர் வாய்க்க பண்ண కార్యములు సఫలపరచ தேவையெல்லாம் கத்தர் சந்திக்க అవసరతను దర్శించమని இந்த ரீஓபன் டேலே ఆ పునరుత్థానములో கத்தர் நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தை தந்து ఆరోగ్య స్వస్థ நல்ல ஞானத்தை கத்தர் கொடுத்து జ్ఞానాన్ని ఇచ్చి படித்த எதிர்காலத்திலே చదివి ఎదుర్కాలం சபைக்கும் సంఘానికి சமுதாயத்துக்கும் సముదాయానికి தன் தாய் தகப்பனுக்கும் తల్లిదండ్రులకు
உத்தரவாதம் உள்ள பிள்ளைகளாய் ఉత్తరవాదం కలిగిన கத்தர் எடுத்து பயன்படுத்த బిడ్డలతో వాడబడాలి. நம்ம எல்லாரும் கண்டு சோதரிப்போம், எல்லா வாய்த்தும் சோதரிப்போம். இம்மட்டுமா இந்த ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதித்தார். இந்த 6ஆம் மாதத்தில் கத்து இந்த ஊழியத்துக்கு சகலமான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் கூட்டி கொடுக்க எல்லாரும் கண்டு சோதரிப்போம், எல்லா வாய்த்தனும் சோதரிப்போம். பிதாவாக தேவன் நாம் சோதரிப்போம், குமாரனாக கிறிஸ்துவை நாம் சோதரிப்போம், பரிசுத்த ஆவியான சோதரிப்போம். ஆமென். உட்காரலாம். ஹல்லேலூயா. இப்போது கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம். சகோதரி ராகினி அவர்கள் ஒரு பாடலை பாடும்போது இந்த மாதம் முதல் கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். தேவ சமூகத்துல கொடுக்கும்போது மாதம் முழுதுமா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறையில்லாமல் கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்ததே எந்த மனித தடை செய்ய முடியாது. கர்த்தர் நினைத்ததை ஒரு மனித தடை பண்ணவே முடியாது. சகோதரர்கள் வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். మనపూర్వమాయ நாம் కానుకలు కత్తరికి நாம் கொடுக்கலாம். ఉత్సాహంతో కానుకలు సమర్పించుకుందాం. హల్లెలూయా. ఆదరణ కర్తవో అనాథునిగా విడువవో నీ తోడు నాకుండగా ఒంటరిని కానెన్నడు నీ తోడు నాకుండగా ఒంటరిని కానెన్నడు ఆదరణ కర్తవు అనాథునిగా విడువవు ఆదరణ కర్తవు అనాథునిగా విడువవు నీ తోడు నాకుండగా ఒంటరి కానెన్నడు నీ తోడు నాకుండగా ఒంటరిని కానెన్నడు
ஹalleluya. நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாம். అందరూ లేచి నిలబడదాం. எல்லாம் என்று கண்களை மூடி అందరూ లేచి నిలబడే కళ్ళు మూసి கர்த்தர் இந்த ஜெபத்தை நமக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி தந்தார். నన్ను ఆశీర్వాదంగా இந்த ஜெபத்தின் முடிவுக்காகவும் ఆరాధన ముగింపు கொடுத்த காணிக்கையின் ஆசீர்வாதத்துக்காகவும் కొరకు ఆశీర్వాదం நம்ம அதற்கு தான சிஸ்டர் பிரியா அவர்கள் முன்ன வந்து ஜெபிக்க அன்பாக கேட்கிறேன். ప్రియా సిస్టర్ గా ముందు వచ్చి எல்லாரும் ஜெப சிந்தியோடு అందరూ ప్రార్థన పూర్వకంగా ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். దేవుని వైపు మనం చూస్తాం. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா, ஸ்தோத்திரம். ஹalleluya, ஸ்தோத்திரம். ഹല്ലേലൂയ സ്തോത്രം സ്തോത്രം ஆமென், ஸ்தோத்திரம். സ്തോത്രം കർത്താവേ ஆமென், ഞങ്ങളോട് മത്തുതിക്കര കർത്താവേ നീ ആമേൻ. വല്ലവർ കർത്താവേ ஆமாப்பா, വീണ്ടും എൻ്റെ ആരാധനകളെ പരലോക തന്തിയേ ഉമക്ക് സ്തോത്രം ஆமென், ஸ்தோத்திரம். അത്ഭുതമാനവരേ ഉമക്ക് സ്തോത്രം ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ഉമക്ക് സ്തോത്രം കർത്താവേ ஸ்தோத்திரம். தகப்பனே இந்த நாளில் இம்மட்டுமாய் கர்த்தாவே அப்பா கடந்த 5 மாதம் முழுதும் எங்களை ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த முதலாம் ஆமா ஆண்டவரே, முதலாம் தேதியை கர்த்தாவே இம்மட்டுமாய் ஆமா ஆண்டவரே. எங்களை வழிநடத்த வந்திர மாபெரும் Thank you, Jesus. நன்றி சுவாமி. ஆமென். ஆராதனை கூட எங்கள் கரத்தில் கர்த்தாவே ஆமென். ஸ்தோத்திரம். வழிநடத்த வந்திர அதற்காக நன்றி ஸ்தோத்திரம். ஆண்டவரே. ஆமென். நாளையும் ஜீவனை கொடுத்தீரே ஆமென். நன்றி ஆண்டவரே. நிற்பதும் நிர்மலமாக உங்க சுத்த கிருபை. உம்முடைய சுத்த கிருபை Thank you, Jesus. நன்றி கர்த்தாவே. நன்றி எங்கள் அப்பா. மேல வைத்த ஈவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி எங்கள் மேல ஆண்டவரே. வைத்த நன்றி அப்பா. கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, இந்த ஆண்டவரே. நாளில் கொடுத்த ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்துக்காக உம்மை நன்றி ஆமென். ஆண்டவரே. அந்த ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுத்தத்துக்கு ஆமென். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் எங்களை அப்படியாக நீ நடத்த ஆமென். வேண்டும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே. அப்பா, இந்த ஹalleluya. ஒவ்வொரு பிள்ளையுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிற Thank you, ஆண்டவரே. Jesus. அந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் இந்த நடத்தி கொடுப்பீர் ஆமென். அப்பா, ஸ்தோத்திரம். எல்லாரும் மேல கர்த்தருடைய கிருபை ஹalleluya. இறங்கட்டும் சுவாமி. ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில ஆமென். ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திரம். ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென். அப்பா, இந்த மாதம் முழுதும் எங்களை கர்த்தாவே ஆமென். அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம். நீர் தாங்கிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே. நீர் எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். நீங்க தாங்க அப்பா, எங்களை கடைப்பிடித்து ஹalleluya. ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திரம். ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென். அப்பா, நாங்க உங்களை கடைப்பிடித்து விட்டுவிடும் சுவாமி. ஆமென். ஆனாலும் நீர் எங்களை கடைப்பிடித்து என்றென்றும் ஹalleluya. நடத்தும்படியா நமக்கு நன்றி ஸ்தோத்திரம். கர்த்தாவே. நன்றி. ஆவியான கொடுத்த வாக்குத்தத்தம் மறுபடியும் ஆமென். நமக்கு கொடுக்கிற சுவாமி. ஸ்தோத்திரம். அப்பா, நீர் அப்படியே எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியா நீங்க மாற்றும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். Thank you, Jesus. ஆமென். ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுக்கும் சகவாசமும் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த ஜெபத்துக்கு கூட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் வரத்தலைப்பட்டலோடும் உலகம் முழுதுமாக சகல பரிசுத்தவான்களோடும் எப்போதுமாய் நடக்குமாய் தங்களை திருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் தேநீர் ஆயத்தமாக நீங்கள் எல்லாரும் குடித்து செல்ல அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.